ஓகே. ம். வேற யாருக்கு நியூஸ் பண்ணிக்கலாம். Hi Karthi bro, Happy New Year. ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ஐயப்பன் bro, Happy New Year. உங்ககிட்ட 2 நாளா பேசலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்களா ஐயப்பன் ப்ரோ? பார்த்தேன் ப்ரோ. சொல்லுங்க, வாட் நெக்ஸ்ட்? என்ன பண்ணணும்? ரிட்டையர்மெண்ட் ஆகணும் ப்ரோ. ஓகேவா? 2025 பாசிட்டிவா இருக்க போறேன் ப்ரோ. உங்ககிட்ட சண்டை போட்டு நான் என்ன பண்ண போறேன்? நான் சண்டையே போடல ப்ரோ. என்ன வாட் நெக்ஸ்ட் தான் ப்ரோ கேட்டேன். நான் தான் ரிட்டையர்மெண்ட் சொல்லிட்டு போய் ஜாலியா இருக்கேன். ஒரு ஆள் ரிட்டையர்மெண்ட்டா 2 பேரா ப்ரோ? இல்ல ப்ரோ, மொத்தம் 11 பேருமே ரிட்டையர்மெண்ட் ஆகலாம் ப்ரோ. ஒன்றும் தப்பு இல்ல. ஐயப்பன் ப்ரோ, இல்ல ப்ரோ. டிபி ஏதோ மாத்திருக்கீங்களே, ஆமா ப்ரோ, சும்மா மாத்துவோம். நியூ அது இயருக்கு யாரு? ஏதாச்சும் ஒன்று மாத்தணும். அது யாரு ப்ரோ? நான் தான் ப்ரோ அது. என்ன ப்ரோ? நீங்களா? இல்ல வேற நேத்தும் ஏதோ சொன்னீங்களே. நேத்து நைட் தான் மாத்தினது. இல்ல இதுக்கு முன்னாடி இருந்தது. அது வந்து ரொம்ப பழசு ப்ரோ. இதான் ப்ரோ நீ. ஓ ஓகே ஓகே. கார்த்தி ப்ரோ, இது ஒரு ட்விட்டர்ல ஒரு நியூஸ் இருந்துச்சு. இப்ப இவங்க வந்து பாரமவுண்ட் பிக்சர்ஸ் வந்து 85 crores அந்த ரைட்ஸ்க்கு டிமாண்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. அது உண்மையான நியூஸா இல்ல? அவ்வளோ நினைக்கிறேன் 30 கோடி கேட்டாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 30 கோடி கேட்டாங்க. அதுக்கு பாருங்க தெரியல. இப்ப டிலே வந்து அதுதான் ரீசனா? அந்த அந்த டீல் இன்னும் முடியாததுதான் ரீசனா இல்ல வேற டெக்னிக்கல் டிலேஸா? எல்லாமே தாங்க. ஒன்றா ரெண்டா. கார்த்தி ப்ரோ, பொங்கலுக்கு எத்தனை படம் வருது? பொங்கல் அன்னைக்கு காலைல தேட்டருக்குள்ளே போனீங்கன்னா பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் இதெல்லாம் முடிச்சுட்டு தேட்டரை விட்டு வெளில வரும்போது எல்லா படத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஆத்திர படம் வருது. ஒரே நாள்ல பார்க்க முடியாதோ? 5 படம் தான் பார்க்க முடியும். இது ஆஃப்டர் விடாமுயற்சி போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க முடிவு எடுத்த முடியும் இவ்வளவு படம் வர்றதுக்கு. நம்ம விடாமுயற்சி வரலன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களை எடுத்த முடிவு அது. அது ஒவ்வொரு டேட் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. எப்படி ஒரு 10 நாளுக்குள்ள அவங்க ரெடி பண்ணி பொங்கலுக்கு போட முடியும்? இல்ல ஆல்ரெடி ரெடியா இருந்த படம் தான் வருது. ரெடியா இருந்த படம் தாங்க நிறைய படம். பிசாசும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. எல்லாம் கேட்பீங்க, தேட்டருக்கு வர மாட்டேங்குங்களே ப்ரோ. இல்ல அது அப்படிதான் ப்ரோ. அதுக்கு அப்படிதான் ப்ரோ. நீ இழுக்க இழுவ உழவா இருக்கே. ரிலீஸ் பண்ணுங்க, தெரிஞ்சிரும்ல ப்ரோ. அதுதாங்க உங்களுக்கு பயந்தாங்க எதுவும் பண்ண முடியல. கார்த்திக் பிரதர், ஹாய் ப்ரோ. இப்போ வந்து போஸ்ட் பண்ண சொல்லி போட்டு எல்லாரும் இது பண்ணிட்டானுங்க. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எதனால போஸ்ட் பண்ற? இப்போ நிறைய டெக்னிக்கல் இஷ்யூன்றாங்க, ஃபண்டு இந்த காப்பி ரைட்ஸ் வாங்கலாம் அப்படின்றாங்க. இதெல்லாம் கிளியர் பண்ண எவ்வளவு நாள் ஆகும்? திருப்பி வந்து ரிபப்ளிக் அந்த டைம்ல ரிலீஸ்ன்றாங்க. ஒரு ஜன் 23rd மந்த் அந்த டைம் வீரதீரேஸ்வரன் படம் வருது. திருப்பி அவங்க கூடயே கெடுக்காம இருந்தா போதும். அது அந்த மாதிரி கரெக்டா அவங்க ப்ராப்பரா முன்னாடியே பண்ணா ஓகே. ஏதாவது உங்க ஐடியா தெரியுமா? அதாவது இன்னும் அவங்களே ஐடியா பண்ணிருக்க மாட்டாங்க, அதனால நமக்கு தெரியாது. சும்மா போவீங்களா ப்ரோ? அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டுங்க. ரிலீஸ் ஆனாதான் தெரியும். வெயிட்டிங் நீங்க ப்ரோ. எனக்கு படம் பார்க்கறது ஒரு வேலைங்க. நான் பார்ப்பேன், எல்லா படத்தையும் பார்ப்பேன். அது பிரச்சனையே இல்லை. போட்டாங்கன்னா ஃப்ரீயாக இருந்தால் பார்ப்பேன், ஸ்கிப் பண்ணிட்டா போவேன். சரி ஓகே, இந்த படத்தை யார் போய் பார்க்கறது, சும்மா இங்கே வெளில போவோம் அப்படின்னு போயிடுவேன். மாதிரி அப்படி கிடையாது. ஆடியன்ஸ்க்கான படம் தானே அது. நீங்கள் போவீங்களா சொல்லுங்கள், சும்மா வந்தால் போவீங்களா உங்களுக்கு? ப்ரோ நீங்கள் அதே ப்ரோ ப்ரிஃபரன்ஸ் சும்மா தான். அதை பார்த்துட்டு தான் எடுத்து எதா இருந்தாலும் ஸ்க்ரீன் கொடுத்தாங்கன்னா பார்த்துருவேன் ப்ரோ.
சும்மா சரி ஓகே பார்ப்போம், அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலா விடாமுயற்சி போஸ்ட் பண்ணோன்னே அந்த ஜாஷே போயிருச்சு. எந்த படமே பாக்குற இன்ட்ரெஸ்டே இல்லை இப்ப அதாவதுன்னு வேற ஏகப்பட்ட படம் வேற வருது. எதுவுமே பாக்குறதுக்கே தோண மாட்டேங்குது. கார்த்திக் பிரதர், அதுக்கு இன்னைக்கு ஏதோ இப்போ ஒரு நியூஸ் கேள்விப்படுறோம், உண்மையாது? டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ல இருந்து, அதாவது தியேட்டர் அசோசியேஷன் சைட்ல இருந்து எங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் படத்துக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுத்தாதான் இந்த படத்தை நாங்க வந்து ரிலீஸ் பண்ணோன்ற மாதிரி ஏதாவது டாக் போதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஹலோ கார்த்திக் ப்ரோ, இப்போ விடாமுயற்சிக்கு அடுத்தது நல்ல டேட்னா என்ன டேட் ப்ரோ? இப்போ இருந்து தெரியலையே, நீங்களே சொல்லுங்க. இருங்க, காலண்டர் பார்த்து அது சொல்லுங்க. இல்லாம அது இல்லாம நீங்களே சொன்னீங்களா ப்ரோ, சன் டிவில வேற போடணும் ஏப்ரல்ல, அதுக்குள்ள ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு. இது என்ன, மறுபடியும் ஒரு டெட்லாக் சுச்சுவேஷன்ல மாட்டிச்சா? வரும் அடுத்த மாசத்துல, இந்த மந்த் டேட்ல ஒரு வரையில் வந்துடும். பிப்ரவரி டிலே 24 ஆகிறதுனால கரெக்டான ஏதாவது இம்பாக்ட் இருக்கும் ப்ரோ? அது பாட்டுக்கு அதோட லைன்ல ஏப்ரல் வந்துடும் ப்ரோ. இல்ல ஏப்ரல் மேல குட் பேட் அக்லி, இதனால அதுக்கு ஏதாவது டிலே ஆகுமா? சான்ஸ் இல்ல. அதெல்லாம் இருக்காது, வந்துடும். ப்ரோ சென்னையில மழை பெய்யுதுங்களா ப்ரோ? சென்னையில் இருக்க வந்துட்டு கேளுங்க, யார் இருக்கா சென்னையில்? சுகில் இருக்கியா? ஐயப்பா மழைலாம் பெய்யலைங்க. சில ஏரியால மழை பெய்யுதுன்னாங்க, இந்த தாம்பரம் அந்த சைட்லாம். நம்மளோட சென்னையே இல்லைங்க ப்ரோ. நீங்க எங்க இப்போ சேலம் இருக்கீங்களா? ப்ரோ சேலத்தில் இருக்கேன். ஓகே ப்ரோ, இந்த பக்கம் நாமக்கல் ஏதாவது வர்ற பிளான் இருந்தா நாளைக்கு ட்ரிப் போடுங்க, மீட் பண்ணலாம். இல்லாட்டி நான் எவ்வளவு நாள் இருப்பீங்க சேலம்ல? தெரியல ப்ரோ. ஓகே ப்ரோ, பார்க்கலாம், ட்ரை பண்ணுவோம். ப்ரோ கார்த்திக் ப்ரோ, இந்த செய்யார் பாலு இருக்காருல்ல, யூடியூப்ல பேசிட்டு இருப்பாரு, அவர் வீடியோ எல்லாம் பாத்திருக்கீங்களா? பார்த்துருக்கேண்ணே, நம்ம அண்ணன் தானே, நம்ம ரொம்ப க்ளோஸ் தான், பழக்கம் தான். சொல்லுங்க, என்ன அப்படியா அண்ணன் ப்ரோ? இல்ல அவரு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல, வலைபேச்சு என்ன பேசுறாங்களோ அது அடுத்த நாள் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு வந்து இவர் அதே மேட்டரே சொல்றாரு, அதனால கேக்குறேன். இல்ல உண்மையாவே அவருக்கு சோர்ஸ் நிறைய இருக்கா, இல்ல எல்லாம் இந்த மாதிரி வேற வேற யூடியூப் சேனலை யாருக்குமே பார்த்து இந்த சொல்றோம்? சோர்ஸ்லாம் இருக்காதுங்க, எனக்குமே இருக்காது, யாருக்குமே இருக்காது. எல்லாருமே தான் ஒரு விஷயம் அங்க கேள்விப்பட்டோம் இங்க கேள்விப்பட்டோம் அப்படித்தானே பேச முடியும். இல்ல இருந்தாலும் வலைபேச்சு சொல்றது எதுவுமே நடக்கலனாலும் அப்பப்போ ஏதாவது ஒண்ணு நடக்குது, இல்ல கரெக்டா தான் சொல்றாங்க. அவங்க சொல்ற அதே நியூஸ் இவரும் சொல்ற மாதிரி இருக்கு, அதனால கேட்டேன். அது நியூஸ் சேனல்லே அப்படிதான் இங்க ஓடிட்டு இருக்கு, அதனால அது தெரியல, நீங்க எதை மீன் பண்ணி கேக்குறீங்கன்னு தெரியல. ப்ரோ இது ஆனா வணங்கானுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தானே ப்ரோ. இப்போ தள்ளி போனது கேம் சேஞ்சர் என்னதான் இருந்தாலும் ஒரு அதர் லாங்குவேஜ் மூவி, இதுக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும்ல. மத்த வர வணங்கானுக்கும் கேம் சேஞ்சருக்கும் ரெண்டு படத்துக்குமே அட்வான்டேஜ் தான். கேம் சேஞ்சர் கம்பேர் பண்ணாவும் வணங்கான் தானே ப்ரோ நல்ல அட்வான்டேஜ். தமிழ் மூவி உங்களுக்கு இப்ப இருக்கிறதுல பெரிய மூவி அதானே ப்ரோ. நீங்க பார்த்து சொல்ற ரிசல்ட் பொறுத்து இருக்கு. ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் இன்னொரு ரெண்டு ஸ்கிரீன் 3 ஸ்கிரீன்லாம் போட முடியாது இந்த படங்கள்லாம். ஸோ ஒரு தேட்டருக்கு ஒரு ஊருக்கு ஒரு தேட்டர் அந்த மாதிரி தான் போட முடியும். ஸோ பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த படம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நல்லா இருக்கு நல்லாலன்னு சொல்ற படம் குறையும். அதான் அந்த மெட்ராஸ்காரன் ஒரு படம் வருதுன்னு சொல்லி போட்டிருக்கீங்களா ப்ரோ? ஒன்றும் இல்லைங்க, 9 படம் போட்டிருக்கேன். மெட்ராஸ்காரன் போட்டிருக்கேன், படைத்தலைவன் போட்டிருக்கேன், சுபம் போட்டிருக்கேன், எல்லாம் போட்டிருக்கேன், எங்கேயாச்சும் போட்டிருக்கேன். பாருங்க, என்னப்ப பொங்கல்ல சும்மா தானே இருக்க போறீங்க வீட்டுல? பொங்கலோ பொங்கல் வச்சுட்டு ஒரு நாள் தானே பொங்கல் வைக்க போறீங்க. பொங்கல் வச்சுட்டு போய் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கும், மாட்டே அடக்க போறீங்க ஜல்லிக்கட்டுல? சும்மா தானே வீட்டுல சும்மா தானே இருக்க போறீங்க, போய் படம் பாருங்க ப்ரோ.
அதான் ப்ரோ ஒரு நாளைக்கு 3 படம் பார்த்துடலான்னு இருக்கேன். போங்க. ஒரு 3 நாளே முடிச்சிடலான்னு இருக்கேன். ஆனா அடுத்து வருவானான்னு தெரியலையே ப்ரோ. தியாகம் பண்ணுங்க ப்ரோ. மோட்டிவேஷன் இல்ல ப்ரோ. காசை கொடுத்துமா ப்ரோ. எல்லாரும் எல்லாமும் உன்னை கைவிடும் போது என்ன பதிஞ்சு கைவிடு. நாங்களே மன உளைச்சல் இருக்கோம், ஏங்க இப்பெல்லாம் பண்றீங்க? முடியும் அதே டைலாக். நான் ஏதாவது சொன்னா கோச்சிக்கிறீங்க நீங்க. இதே சிவா பண்ணியிருந்தா இது நடந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. 2 பொங்கல் 2 பொங்கலுக்கு எதுங்க 2 பொங்கல் 2 பொங்கலுமே வின்னர். வீரம் 1 விசுவாசம் 1 ரெண்டுமே அவருடைய கேரியர்ல பெரிய ஹிட். இல்ல ப்ரோ இது ஒரு நாள் தான் எங்க தலைவர் சிவா பண்ணியிருந்தா நடந்திருக்குமா? இல்ல ப்ரோ, இது ப்ரொடக்ஷன் தானே ப்ரோ ப்ராப்ளம். யாரோட ஃப்ளவர் கூட இருக்கட்டும், ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், ஹீரோவா இருக்கட்டும், அதெல்லாம் பிடிச்சி இல்ல. 2 பொங்கல் உங்களுக்கு யாரு விக்டரி கொடுத்தா? அதெல்லாம் இல்ல ப்ரோ தலைவர் தான் கொடுத்தாரு. எங்க தலைவனை பழிச்சுங்க இல்லையா? அந்த பழிச்சது பாவம் தாங்க உங்களுக்கு. இதெல்லாம் இல்ல ப்ரோ, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நீங்க உண்மை நியூ இயர் அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன்னு நினைச்சா எடுத்துட்டு வந்துட்டீங்க. அடுத்த படம் அது சொல்ல முடியும், சொல்லிடுங்க. நியூ இயர் முடிஞ்சு போச்சு. 12 கால. ஆனா எதுக்கு ப்ரோ நேத்து வன்மத்தை கொட்டியிருந்தீங்க? ஹாப்பி நியூ இயர் எக்ஸெப்ட் ஏகே ஃபேன்ஸ்னு. உங்களுக்கு தான் ஹாப்பி இல்லையே. அதுக்கு முன்னாடி தான் இது வந்துருச்சு ப்ரோ. அத சொன்னாங்க. அது என்ன ப்ரோ? எங்க நீங்க சிவாமல வன்மத்தை கொட்டினீங்கல்ல. 2 பொங்கலுக்கு உங்களுக்கு 2 பொங்கலுமே கிளாஷ். ஒன்னு ரஜினியோட கிளாஷ், இன்னொன்னு விஜயோட கிளாஷ். ரெண்டுமே எட்டு கொடுத்த ஒரு டேரக்டரை நீங்க வச்சு செஞ்சீங்களே. அந்த உங்க விதி உங்களை வச்சு செஞ்சா இல்லையா? இப்ப இதே சிவா இருக்கணும் இந்த மாதிரி ஆயிருக்குமா என்ன? அவரை வச்சு 2 ஹிட் கொடுத்துருக்கோம்ல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இது சிவா சாபம் கிடையாது, விக்னேஷ் சிவன் சாபம் மாதிரி இப்ப சுத்திட்டு இருக்கு. இதே ஸ்பேஸ்ல தான் நான் உங்கள்கிட்ட சொன்ன ஃபர்ஸ்ட் டைம் விக்னேஷ் சிவன் ப்ரோன்னு கேட்டேன். எப்படி கண்டுபிடிச்சுன்னு கரெக்டா சொன்னீங்க. ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ மிட் நைட்ல பேசிட்டு இருந்தோம். அன்னைக்கு பிடிச்ச சாபம் ப்ரோ எங்களுக்கு. அது அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு எங்களுக்கு. ப்ரோ சூப்பர் ஸ்டார் ட்வீட் போட்டது இதுக்காக தான். இன்னைக்கு எதுக்காக ஏங்க எதை கூட சேர்த்துருக்கீங்க? அவருக்கு அந்த நியூஸே கை விட்டுருவான் நல்லவனுக்கு. இதுக்குதான் விடாமுயற்சி டீமுக்கு தான் அவர் போட்டிருக்காரு. ப்ரோ அந்த டைலாக்கே மாத்தணும். இல்ல ப்ரோ, இந்த வலைபேச்சு பேசிட்டு இருந்தாங்க. லைக்கா ரஜினி லைக்காக்கு ரொம்ப க்ளோஸ் இல்ல, அவருக்காகவும் அஜித்துக்காகவும் தான் இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு வலைபேச்சுல பேசிட்டு இருந்தாங்க. நல்லவனுக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டான், கை விட்டுருவேன். கெட்டவனுக்கு எல்லாம் கொடுப்பேன், ஆனா கை விட மாட்டேன். ப்ரோ இந்த வலைபேச்சுல தேசிங் பெரியசாமி ஏதோ ஒரு லைன் சொல்லிருக்காங்க, டெவலப் பண்றாங்கன்னு சொல்றாங்களா, அது உண்மையா பிரதர்? அதெல்லாம் அப்பங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கோ. அடுத்து ஸ்லோ முடிட்டோங்க ப்ரோ. இல்ல நாங்க அடுத்த படம் கேக்குறோம். தேசிங் பெரியசாமி ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அடுத்த படம்? கார்த்தி ப்ரோ ஒரு நாளைக்கே இப்படி அழுதுகிட்டு இருக்காங்க. சிவான் கன்ஃபார்ம் ஆயிட்டா அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 6 மாசத்துக்கு ஒப்பாரிதை. என்ன எதுக்கு அழுகுறாங்க இவங்க சொல்லுங்க? இல்ல ப்ரோ, போன உங்களுக்கு படம் வந்துச்சா? போன பொங்கலுக்கு சும்மா தான் இருந்தாங்க. இல்ல ப்ரோ, அதுக்கு முன்னாடி பொங்கல் தானே 2 வருஷம் ஆச்சுல. 2 வருஷம் வெயிட் பண்ணாங்க, இன்னொரு 1 மாசம் வெயிட் பண்ண மாட்டாங்களா? இல்ல ப்ரோ, சிவா இப்ப வேணாம், வேற ஒரு படம் பண்ணிட்டு வந்துட்டு வரட்டும். எதுக்கு உடனே? கங்குவா 2 பண்ணட்டும். விவேகத்துக்கு அப்புறம் தாங்க விசுவாசம் வந்துச்சு. விவேகத்துக்கு அப்புறம் தாங்க விசுவாசம் வந்துச்சு. விசுவாசம் எப்போ வந்துச்சு? விவேகத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சு. கங்குவாக்கு அப்புறம் ஒரு பெரிய அவர் பண்ணது எங்களுக்கு பண்ணதெல்லாம் போதும் ப்ரோ. ஒருத்தர் ரொம்ப நல்லது பண்ண வேணாம். அவராவது ஏதோ ஒண்ணு பண்றாருங்க, நீங்க எதுவுமே பண்ண முடியாம உட்காந்துருக்கீங்க. படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம. அதுக்கு இதுவே பரவாயில்ல ப்ரோ. ப்ரோ அது மாதிரி இப்போ ஜஸ்ட் நோ கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஜிபிஓ டிஸ்ட்ரிபியூட்டர். ஏப்ரல் தான் பொங்கல் தீபாவளி எல்லாம் அப்படின்னு குட் பேட் அக்லி. பட் அந்த படம் எங்களுக்கு ஒரு ஏப்ரல் வந்தா உங்களுக்கு ஹாப்பி தான் எங்களுக்கு. அது ஏதாவது டேட் ஏதாவது பட்டாசு வாங்கி 15, 10 ஏதாவது படம் ரிலீஸ் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரோ. அதெல்லாம் வாங்கி ப்ரோ முதல்லயே. அது நீ என்ன எப்ப வெடிக்கிறதுன்னு தெரியல. இல்ல எந்த டேட் பிரதர் ஏதாவது உங்களுக்கு ஐடியா தெரியுமா? ஜிபிஓ டேட் ஏப்ரல்ல
ஏப்ரல் எண்ட் இருக்கும், இல்லை மே அந்த ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். அந்த அந்த டைமில் தான் இருக்கும். ஏப்ரல் 18 குட் ஃப்ரைடே வருது. அதெல்லாம் இருக்காதுங்க. அந்த மே ஏப்ரல் 10 பாசிபிள் இருக்கும். ஏப்ரல் 10 இல்லையே, அது இட்லி கடை வருதுல்ல. இட்லி கடை வருது, மேபி இன்னொரு படம் வரலாம். நல்ல டேட்டா இருக்கு இப்போ. அதுவும் ஒரு 2 வாரத்துக்கு நல்லா இருக்கும். அங்கே தெலுங்குல என்ன படம் வருது? தெலுங்குல ஏதோ சிரஞ்சீவி இப்போ படமும் பெரிய பவன் படம் கல்யாண் படமும் ஏதோ ஒன்று போஸ்டர் ஒன்று போட்டிருந்தாங்களே ப்ரோ. தெலுங்குல ராஜாசா போற வேண்டியது போஸ்ட் பண்ண ஆயிடுச்சு. இப்போதைக்கு தெலுங்குல எந்த படமும் இல்லை. ஏப்ரல் 10 ஃப்ரீயா தான் இருக்கு. கார்த்தி ப்ரோ ஃபர்ஸ்ட் நீங்க இதுதானே போவீங்க பாலையா குட் படம். பேடாக்ல இறக்கி விட்டுறலாம், அன்னைக்கு செம்மையா இருக்கும். பாலையா படம் ஃபர்ஸ்ட்லாம் போக முடியாதுங்க, ஏன்னா 12 ரிலீஸ். ஓ 10ஆம் தேதி இல்லையா? 12 தான். நான் ஏதாவது ரீ-ரிலீஸ் ஏங்க, படம் அப்படிப்பட்ட வருமா தலைவனோட உங்களுக்கு? ஃபேனுங்க நான். அப்படிப்பட்ட தலைவனோட ஃபேனு. யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது. 10ஆம் தேதி வேணாம், 14 வேணாம், 12ஆம் தேதி பார்த்து ரிலீஸ் பண்ணுறேன், பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லா ஃபேன்ஸ்க்காகவும் படம் அடிக்கிற ஃபேனுங்க அவர். தலைவங்க, எங்கள் தலைவன். வருஷம் வருஷம் ஒரு படம், வருஷம் வருஷம் 2 படம். மாஸ்க் ஏன் இந்த ப்ரோ வயசுல, என்ன வயசு, 65 வயசுல அப்படி கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க 2 வருஷமா உட்காந்து தவங்க இருந்துட்டு இருக்கீங்க. படம் வருமா இல்ல ப்ரோ வராதா, வருமா பாலையா வராதா அப்படின்னு. பாலையா எங்க இத்தனைக்கும் பாலையா? அவர் எம்எல்ஏ வேற இல்ல ப்ரோ. ஆமா, அவர் எம்எல்ஏ வேற. ஒர்க்கும் பண்ணிட்டு இதுவும் எம்எல்ஏ வேற, பண்றாரு. எம்எல்ஏ அப்புறம் வேற வேலை பார்க்கணும். அது ப்ரோ ஒண்ணு இருக்கு பாலையா சைட்ல. இன்டு சிவா டீம் எப்படி இருக்கு இந்த காம்போ? நிறைய எப்படி சோஷியல் ஒர்க் வேற ஸ்ட்ராங்கா பண்றாரு bro. ஆமா, அதெல்லாம் இருக்கு. நீங்க 2 வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறீங்க, அந்த ஒரு படமே இப்படி ப்ரோ நான் இத பாலையா சிவா கார்த்தினா, வாட் ப்ரோ, இது எங்க மேல தப்பு இல்ல ப்ரோ. நடிச்சு சாங் ப்ரோ. கொடுக்கதான் முடியும். அதுக்கு மேலலாம் இதெல்லாம் இறைவன் விட்ட வழிதான் ப்ரோ. நான் ஏதாவது ரீ-ரிலீஸ் படம்லாம் வருமா உங்களுக்கு? இருக்கிற படத்தையே பார்க்க தியேட்டர் கிடைக்காது. 10 படம் இருக்குது, தலா 100 தியேட்டர் பிரிச்சு கொடுப்பாங்க. இதுல வந்து ரீ-ரிலீஸ் வேற. இப்ப இருக்க படத்துக்கே ஒரு ஷோ தான் கிடைக்கும் நினைங்க. இன்டர்வல் இருக்கு ஒரு படம், இன்டர்வல் அப்புறம் இன்னொரு படம், அப்படிதான் போகும் போல இருக்கு பொழப்பு. இதுல ரிலீஸ் வேறவன். ப்ரோ அதுக்கும் நிறைய ஸ்கிரீன்ஸ் இங்க ப்ரோ வரும்ல பாலையா படத்துக்கு. நிறைய நாள் ப்ரோ இந்த கொஞ்ச நாள் காதலிக்கு கொடுப்பாங்க. நேரமில்லை கன்ஃபார்மா ப்ரோ? அது கன்ஃபார்ம் தான், ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு. இல்ல அது ஏதோ நல்லா இருக்கு, ஏதோ நல்லா இருக்குன்னு நாகநாதன் ட்வீட் பண்ணியிருக்காரு படம். அடுத்து நேசிப்பாயான்ற படம் வந்து ஒரு ஈவினிங் போட்டிருந்தாங்க, அதுவும் வரும் அப்படின்ட்டு. விஷ்ணுவர்தன் பாருங்க, படம் பார்க்கும் போறோம். பொங்கல் நிறைய 10 நாள் லீவ் இருக்குல்ல, ஜாலியா என்ஜாய் பண்ணி பாருங்க. நம்ம எந்த படம் வச்சு நல்லா வச்சு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு 4 படம் bro. ரஜினி முருகனுக்கு கெத்து அந்த டைம்ல 2-3 படம் வந்தது, அதே மாதிரி தான் வருது. ஆனா இப்போ 10 படம்ன்றீங்க. 10னா ஒரு 7-8 கூட வரும், பார்க்கலாம். தனஞ்சயன் அவர் எதுவும் போட்டிருந்தாரா ப்ரோ இந்த 11 படத்தை பத்தி எதுவும்? என்ன ப்ரோ? தனஞ்சயன் அவர் எதுவும் படத்தை பத்தி சொல்லியிருந்தாரா ப்ரோ இந்த 10 படத்தை பத்தி? ஏன்னா அவர் சொல்லாத ஏதாவது 2 படத்துக்கு போயிடலாம், ஏன்னா அதான் நல்லா இருக்கும். ஏன் வினோதமோ? இல்ல ப்ரோ அவர் போற இடம் ஃபுல்லா அடுத்தடுத்து எல்லாரையும் முடிச்சு விட்டுட்டு வந்து லைனா முடிச்சு விடுறேன்டான்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விடாமுயற்சின்னு ப்ரோ வாயை திறந்தாரு, முடிஞ்சிருச்சு. ப்ரோ இந்த மாதிரி இவ்வளவு நிறைய படம் வரப்போ டிஸ்ட்ரிபியூஷன் சைடு எப்படி ப்ரோ இருக்கும்? இப்போ நான் இவ்வளவு படம் வருது, நான் இவ்வளவு ஸ்க்ரீன் கொடுக்குறேன், அதுக்கான கமிஷன் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு மாதிரி டிமாண்ட் பண்ணுவாங்க ப்ரோ. அது அது எப்படி ஒர்க் ஆகும் நிறைய படம் வர்றப்போ டிஸ்ட்ரிபியூஷன்ல? நிறைய படம் வரப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, தியேட்டர்ல வந்து தியேட்டர் கிடைச்சா போதும், அவங்க கொடுக்குற ஸ்க்ரீன் தான், கொடுக்குற டைம்ஸ் தான் அவன்ற மாதிரி கொஞ்சம் பைட் ஆகி போக வேண்டியதாக இருக்கும். என்ன பண்ணுறது, அதுக்கு வேற வழி இல்லை. அது வந்து தியேட்டருக்காரங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டா இருக்குமா இந்த மாதிரி நிறைய படம் வந்துச்சுன்னா? தியேட்டருக்காரங்களுக்கு ப்ராஃபிட் வந்து படம் ஓடணுதாங்க. படம் ஓடலன்னா எந்த ப்ராஃபிட்டும் இல்லை யாருக்கும். ப்ரோ எக்ஸிபியூட்டிவ்ஸ் எல்லாருமே ரொம்ப இதாக தானே இருப்பாங்க வரலைன்றது. நான் அவங்ககிட்ட வரலன்றது அவங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு பொங்கல் கேன்டீனுக்கு முடிஞ்சது, வந்து அவ்வளோதான். பொங்கல் இல்லை.
நீங்க இந்த படங்கள்லாம் சேர்த்து எந்த வசூல் ஆனாலும் விடாமுயற்சி கொடுக்குற வசூல் கொடுக்க முடியாது. அதனால அவங்களுக்கு பொங்கல் வந்து பெரிய செட்பேக் தான் தியேட்டர் வசூல். ப்ரோ போன வாட்டி தான் பேசணும், இந்த வர்ற நியூ இயர்ல எல்லா மாசமும் பெரிய படம் வருதுன்ட்டு. எடுத்தோடனே அப்படிதாங்க சொன்னேன். அப்ப நான் என்ன பதில் சொன்னேன்? அதான் அப்படிதான் போன வருஷமும் சொன்னாங்க அப்படின்னீங்க. ஆமா, இப்பயும் அப்படிதான் சொல்லுவாங்க. அது அப்ப புரியல, இப்ப புரிஞ்சிருச்சு. ஏங்க நான் இத்தனை வருஷம் பார்க்கறேன்ல, இப்படிதான் சொல்லுவானுங்க. இந்த வருஷம் ஃபுல்லா பெரிய படம் பாருங்க, அந்த பெரிய படம்லாம் தள்ளி 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 கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணும்போது ஒன்னா ரிலீஸ் பண்ணாலும் இந்த படம் ஓடாது. இந்த ரேஷியோ வந்து மாறவே மாறாதுங்க. 10% தான் ஹிட்டு, அவ்வளவுதான். 10% தான் ஹிட் ரேஷியோ. கரெக்டா இருக்குங்க. இல்ல. நீனா ப்ரோ இது கேம் சேஞ்சர் ஒர்க் பண்றீங்களா நீங்க? நான் எந்த படம் ஒர்க் பண்ணேங்க, நான் ஊருக்கு வந்துட்டேன் சேலத்துக்கு. ஓகே, என்ற ராக்ஃபோர்ட் வாங்கிறீங்களா அதான் கேட்டேன், நீங்க ஒர்க் பண்றீங்களான்னு கேட்டேன் ரிலீஸ்க்கு. எல்லாரும் தெரிஞ்சவங்க தான், அப்பப்ப ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ போய் பொங்கல் ஃபர்ஸ்ட் டேவே போய் 2 3 முத நாள் பாக்குற படம்லாம் உப்புமாவா மாட்டிடுச்சுன்னா திரும்ப அந்த இனர்ஷியாவே இருக்காதுல்ல ப்ரோ அடுத்த படம் பாக்குறதுக்கு. பாத்துடுவீங்களா எல்லா படமுமே? இல்ல, பொங்கல் படம் எதுவுமே போடல இது வரைக்கும். எதுவும் போடலைங்க, எதுவும் போடல. நானும் ஊர்ல இல்ல, எதுவும் பார்க்கல. ஓகே ஓகே ப்ரோ. ஹை ப்ரோ. மலையாள ப்ரோ தெலுங்கு நீங்க படம் சேலம்ல இருந்தா எந்த படம் பார்க்க மாட்டீங்களா? சேலம் வந்து பார்ப்பனே. இல்ல அதான் இன்னைக்கு சொன்னீங்கல்ல. சேலத்துல வந்து ஈஸியா பார்க்கலாங்க. எந்த இடத்துல போனாலும் எங்களுக்கு ஃப்ரீயா விட்டுருவாங்க என்ன, என்னையும் மட்டும். அதுக்கு ஒன்று வந்து ஃப்ரீயா அவங்க கூப்பிட்டு போங்கன்னு யாரும் வந்துடாதீங்க. அதனால எனக்கு எல்லாம் தேட்டருக்காரங்க பழக்கம் இருந்தனால ஃப்ரீயா விட்டுருவாங்க. எந்த இடத்துக்கு எந்த படத்துக்கு போனாலும், ஏன்னா எல்லாரும் பழக்கம்ன்றதுனால. நீங்க எந்த படம் பார்க்கலான்னு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் 10ஆம் தேதி எந்த படம் ரிலீஸ் ஆகுது? கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆகுது, வணக்கம் ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் ஆகுது. மற்றெல்லாம் அனௌன்ஸ் பண்ணணும், அப்போ முடிவு எடுப்போம். ப்ரோ வணங்கான் மாதிரி படமெல்லாம் ஐ மீன் பாலா படமெல்லாம் கொஞ்சம் கொடூரமா இருக்கும். கொடூரமானா இந்த படம் கூட்டுறமா இருக்காது. இந்த படம் கூட்டுறமா இருக்காது. ட்ரெய்லர் பார்த்தேன். வணங்கான கொடூரமாலாம் இருக்காதுங்க. அந்த மாதிரிலாம் இருக்காது. பாலா ஸ்டைல இருக்காது. இவரு ரீசெண்டா சுரேஷ் காமாட்சி இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு ப்ரோ கலாட்டால. அவர் கிளீனா பேசியிருந்தாரு. இந்த மாதிரி பெரிய படம் வர்றீங்கன்னா வர்றீங்களா இல்லையாங்கிறத கிளியரா சொல்லிடணும். அவரே கேட்டிருக்காராம், அவர்கிட்ட இன்னொரு 2 நாளா சொல்றோம் அந்த மாதிரி சொல்லி அவங்க அவங்க அவர்கிட்டயே டிமாண்ட் இது டிலே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எவ்வளவு படம் லாஸ் ஆச்சு அப்படின்றது அவர் கிளீனா பேசியிருந்தாரு. பட் பரவாயில்ல, அவரே பயந்த மாதிரி சொன்னார். எப்படி சொல்றது, அதனால நமக்கு ஸ்கிரீன்ஸ் நிறைய டேமேஜ் ஆகுன்றது எனக்கும் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் இப்போ அவருக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். மாநாடுக்கு அப்புறம் இது கொஞ்சம் நல்லா ஹிட் அடிச்சதுன்னா அவருக்கு நல்லா இருக்கும். பார்ப்போம்.
ரீசெண்ட் டைம்ஸ்ல லைக் இதுக்கு ரொம்ப ஒஸ்டா மாட்டாங்க. அவனும் வாழ மாட்டான், இருக்கிறவங்களையும் வாழ விட மாட்டான். கங்குவா காலி போனாங்க, அதான் டீட்டு கிடைக்காம. அடுத்து இப்போ விடாமுயற்சி எங்களை காலி போட்டாங்க. அடுத்து ஜனவரி 23 சொல்றாங்க. அந்த டைம்ல வீரதீரஸ்வரர் வர பிளான் பண்றாங்க. அதை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அடுத்து ஜிபிஓ காலி பண்ணாங்க. என்ன இதுல யாராவது காலி பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு தம்பி இன்னைக்கு ஒரு தம்பி ட்வீட் போட்டிருந்தாரு, நான் பார்த்தேன். அது நரேந்திர மோடியும் எம்கே ஸ்டாலின் டேக் பண்ணி 2 பத்தியும், சார் அந்த லைக்கா வந்து பேன் பண்ணுங்க சார், இந்தியா விட்டு பேன் பண்ணுங்க, இவங்க லைக்கா வந்து இந்தியாவுக்கு தேவையில்ல. நீங்க ட்விட்டே போடனாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களே பேன் ஆயிடுவாங்க தானா. அது உண்மைதான். ஆல்ரெடி அவங்க பேன் என்னன்னா இப்ப ரீசெண்டா என்னன்னா இந்த கங்குவாக்குமே இவனுங்க எஸ்ஜி சைடு இவங்ககிட்ட விசாரிச்சுட்டா அவங்க டேட்டு லாஸ்டா லாக் பண்ணாங்க. ஆனா அவங்க கடைசியில ஒரு ட்விஸ்ட் அடிச்சானுங்க. இப்ப பார்த்தா இந்த படத்துக்கும் இதே மாதிரி பண்றாங்க. முடியலன்னும் போது ஒண்ணு விளைக்கணும், அடுத்தவனாவது வருவான். 2 கட்டானா எடுத்துட்டு வந்து நான் வருவேன் வரமாட்டேன். அதுவும் நேற்று ஒரு இப்போ விடாமுயற்சி பண்ண அனௌன்ஸ்மெண்ட்லாம் ஒன்று 2 நாளுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம், இல்லை 2 நாளுக்கு பின்னாடி பண்ணிருக்கலாம். எடுத்துட்டு வந்து ஒரு நல்ல நாள் அதுவுமா பண்றது. ப்ரோ நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சு ஏதோ ட்ரெய்லர் அப்டேட் வருதுன்னு பார்த்தா இந்த மாதிரிலாம் ஒரு ஷாக்கிங் கொடுத்தானு பாருங்க நியூ இயர். அப்படியே டோட்டல் டிசப்பாயின்மெண்ட் போகும். இன்னைக்கெல்லாம் ரொம்ப அப்செட். சரி விடுங்க, என்ன பண்றது. பொங்கல் வரைக்கும் அங்கதானே அப்செட் ஆரம்பிக்கிற 2 பேர் தாங்க நல்லா இருக்கும். ப்ரோ எல்லாம் செட்டு ப்ரோ. ரூம்ல அன்னைக்கு நைட் இந்த விஜய் சித்து பிளாக்ஸ்ல போட்ட மாதிரி லைட் எல்லாம் செட் பண்ணிட்டு ஆடிடலாம் இன்னைக்கு, நம்ம பொங்கல் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஈவினிங் இப்படி நியூஸ் வருது, சரக்கிரக்கெல்லாம் வாங்கிட்டு. சரியான டிசப்பாயின்மெண்ட் ப்ரோ. நியூ இயர் மாதிரியே இல்ல ப்ரோ. அப்படி ஆரம்பிக்கிறது நல்லா இருக்கும். அந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட் அப்செட்டோட ஆரம்பிக்கிற நியூ இயர் தாங்க ஒரு சில இடங்கள் வாங்கினதா வேஸ்டா பண்ண முடியும். அப்படியே சந்தோஷத்துல அடிக்கிறது. அப்செட்டா டிசப்பாயின்மெண்டோட ஆரம்பிக்கிற நியூ இயர் தான் நல்லா இருக்கும். ஆமா ப்ரோ, 2 படம் இருக்கே. ஜெய்சிங் பெரியசாமி ப்ராஜெக்ட் இருக்கு. அது மட்டும் தான் வாழ்க்கையா? அது என்ன மொத்தம் 365 நாள்ல ஒரு 3 மணி நேரம், அதுக்கப்புறம் இன்னொரு 3 மணி நேரம், அவ்வளவுதானே? 6 மணி நேரம் தானே. ராகுல்ன்ற ஒருத்தர் இருப்பாரு, டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, பாத்தீங்களா? ஆமா, என்ன போட்டிருக்காரு? நமக்கு பொங்கல் ரம்ஜான் எல்லாம் ஏப்ரல்ல தான். குட் பேட் அக்லின்னு போட்டிருக்காரு. ஆமா, ஏப்ரல்ல தான் குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி ஏப்ரல் தான். பத்து வந்துருமா என்ன? பத்துன்னு புரியல. ஏப்ரல் 10 அதெல்லாம் தெரியலங்க. அது வரட்டு விடுங்க. ப்ரோ நீங்க இது ஏன் போய் கிளறிட்டு இது வந்து ஒரு மார்க் ஆண்டனி 2 பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அடுத்து என்ன ப்ராஜெக்ட் ப்ரோ அவர் வச்சிருக்காரு இதுக்கப்புறம்? குட் பேட் அக்லிக்கு அப்புறம் அது தெரியல ப்ரோ. அதுக்கு இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க. இல்ல மார்க்கானி 2க்கு அப்புறம் திருப்பி அஜித் சார் கூட படம் இருக்கு. அஜித் சாருக்கு வந்து குட் பேட் அக்லிக்கு அப்புறம் இப்ப 2-3 பேர் சொல்றாங்க. விஷ்ணுவர்தன், அப்புறம் இப்ப தேசிங் பெரியசாமி, இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சிவா நம்ம லைன்ல அப்படி இல்ல, அது மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன், அழுத்தி சொல்லிக்கிறேன். அப்படி எல்லாம் முடிவு எடுக்காதீங்க. இதுக்கே இது தேசிங் பெரியசாமி இதுக்கே வந்து ஒரு அஃபிஷியலான டீட்டெயில்ஸ் தெரியணும். ஏன்னா இந்த படம் வர வேண்டிய படம் கடைசி நேரத்துலனா போன வருஷத்தோட கடைசி நேரத்துல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இல்ல அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த மேபி 2 வீக்ஸ்ல வந்துடும் நினைக்கிறேன். ப்ரொடியூசர் வந்து லைக் ஆவான், தேசிங் பெரியசாமி. எப்படி இருந்தாலும் ஒரு 5-6 வருஷம் போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டு போயிடலாங்களா? எங்க மறுபடியும் லைக்கா மேல ஹோப் வைக்கிறீங்க?
அவங்களே இல்ல ப்ரோ, ஜஸ்ட் இல்ல அவங்களே ஃபன் ப்ரோ. அவங்களே காலி பண்ண போறாங்க. கார்த்தி சொன்ன மாதிரி அவ்வளவுதான் ப்ரோ. லைக்காவுக்கு அடுத்த அடுத்த படம் படம் லைக்காவுக்கு அடுத்த படம் எதுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? விஜயோட சன் படம் டைரக்ட் லூசிஃபர் பண்றாங்க, இருக்குல்ல ப்ரொடியூஸ் ப்ரோ. ஆமா. பண்றாங்க. தெரியலையே. கார்த்தி நீங்க சொல்லுங்க கார்த்தி. ஆக்சுவலா அவங்க புது படம் கமிட் பண்ணுவாங்களான்னு டவுட் தான். லைக்கா அது மாதிரி கமிட் பண்ண மாட்டாங்க. டெலிகாம்லேயே அவங்க பெரிய லாஸ்ல இருக்காங்க. லண்டன்ல இருக்க கம்பெனி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டெலிகாம் நான் சொல்லுவேன், லைக்கா டெலிகாம் இருக்காங்க, மொபைல்ஸ் ப்ரோ பண்ணிருக்காங்க. அங்க இருக்கவங்கலாம் வேலையை விட்டு அமைச்சிட்டு இருக்காங்க. அவங்க பெரிய லாஸ்ல இருக்காங்க. லைக்கா அதுக்கப்புறம் பெருசாலாம் படம் பண்ணணும் இந்த 3 அப்படின்றதுலாம் படத்தை முடிச்சுட்டு அவங்க வாய்ப்பு இல்லை. அவ்வளவுதானே ப்ரோ. அது தெரியாதுங்க. பட் லைக்கா அதுக்கப்புறம் பெருசாலாம் படம் பண்ணாது. லைக்காவோட ஒரு பன்னிக்குட்டின்னு ஒரு படம் வந்துச்சுல ப்ரோ, ஞாபகம் இருக்கா? ஆமா, நான் பார்க்கல. அது நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கும் ப்ரோ, சூப்பர் படம் அது அது. 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ வந்துச்சு, சென்னையில தான் பார்த்தேன். 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம் ஆச்சா? ப்ரோ அது லண்டன்ல லைக்காவோட அதான் மெயின் பிசினஸா ப்ரோ, இல்ல அது ஒன் ஆஃப் த பிசினஸா டெலிகாம்ன்றது? இப்ப மெயின் பிசினஸே அடி வாங்குச்சுன்னா கண்டிப்பா ப்ரொடக்ஷன் அப்போ டெலிகாம் தான் மெயின். ஸோ அதுவுமே பெருசாக அடி வாங்கிடுச்சு. அப்ப கஷ்டம். அப்போ இந்த வருஷம் அவங்களுக்கு ஹார்டா தான் இருக்கும். விடுங்க எல்லாம் இந்தியன் 3 வந்து பார்த்துக்கோம். அவங்களுக்கு ஹார்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்தியன் 3 இருக்கு. அதனால என்ன அவங்களே அதை மறந்துருப்பாங்க ப்ரோ. ஞாபகப்படுத்தணும் வந்து ஞாபகமே வரும். நானே இந்த 3 படம் தான் சொன்னேன். இப்போதான் நான் வருது 4வது ஒரு படம் இருக்குன்ட்டு. கடைசியா தான் வந்து அரவிநாயக மகாதேவன் அந்த மாதிரி இல்ல இந்தியன் ப்ரோ, 3 வந்து காப்பாத்திட விடுங்க. இப்ப இந்த 3 படத்துல கொஞ்சம் கொஞ்சமா மேல வருவாங்க. கடைசியா தாத்தா வந்து முடிச்சு விட்டுருவாப்புல. எந்த 3 படத்துலங்க? இப்ப விடாமுயற்சியில கொஞ்சோண்டு காசு வரும். அந்த காசை வச்சு அந்த லூசிஃபரை கொஞ்சம் பார்ப்பாங்க. அதை வச்சு அந்த விஜய் அவரோட பையன் படத்தை பார்ப்பாங்க. கடைசியா திருப்பி எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு போய் இந்தியன் 3ல போட்டு அதோட அவ்வளவுதான், கிளம்ப வேண்டியதே ஸ்ரீலங்காக்கே. திரும்ப திரும்ப கமல் டேட்ஸ் கொடுப்பாரா ப்ரோ? இந்தியன் நம்பி எடுத்து வச்ச படம் பாதி இருக்கும், அதுக்கு மேல திரும்ப டேட்ஸ் கொடுப்பாரா லைக்காக்கு? தெரியலங்க. அவங்க எப்ரோன்ல வந்து பார்ட்னர்ஷிப் தான் போட்டிருக்காங்க, தவிர ப்ரொடியூஸ் தான் பண்ணல. ப்ரோ இந்தியன் 3 இன்னும் முடியலையே ப்ரோ. ஸோ என்னையே வணங்காதான் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்குமா வந்து இந்தியன் 3 வந்து முடிஞ்சா என்ன முடியல என்ன? இல்ல ப்ரோ அடுத்த படம் ஏதோ உருப்படியான மேட்டர் பேசுறீங்களா? இந்தியன் 3 தனி பிசினஸா இல்ல ஆல்ரெடி செகண்ட் பார்ட்டோட முடிச்சிட்டாங்களா ப்ரோ? இவங்களுக்கு ஏதோ வருமத்தை போட்டு ஒரு ஆய்ப்பா பேசாத மாதிரி வருமத்தை போட்டோம்னா ப்ரோ வேணாம் ப்ரோ. கார்த்திகண்ணா சொல்லுங்க தம்பி. நான் எப்படிங்கண்ணா இருக்கேன்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. நான் ரொம்ப நாளா உங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கேன். இப்பதான் நம்மளுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க. நான் கொடுக்கல தம்பி, இந்த ஐப்பா இருக்காங்க அந்த பையன் தான். சரிண்ணா இல்லண்ணா, இந்த விடாமுயற்சி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு இல்லண்ணா, இப்பதானே அதுக்கு கிளியர் கிடைச்சது. அதான் உங்களுக்கு தெரியுமா அந்த விவரத்தை பத்தி? என்ன சொல்றாங்க? இது தியேட்டர் பிரச்சனை தான் சொல்றாங்கண்ணே. என்ன தியேட்டர் பிரச்சனை? ஆமாண்ணா, இந்த படம் வந்துச்சுல லைக்காவோட 3 படம். என்ன படம்? 3 படம் இந்தியன் 2, இது ரஜினி வேட்டையன். சரி, அதுக்கு இதுக்கு என்ன இருக்கு? அவங்க வந்து அந்த இதுக்கு 3 படத்துக்கு வந்து நஷ்டீடு கேட்டிருக்காங்கண்ணா. ரெட் அண்ட் மியூசியம் இன்னும் வாங்கலையா, கிளியர் பண்ணலையாம்ல. கனல் பாண்டியன் வந்தாங்க சொன்னாங்க. கண்ணன் பாண்டியன் சொல்லி திருநெல்வேலியில ரசிகர் மன்ற தலைவரா இருக்காருல்ல, ஆமா,
அவங்க தான் சொன்னாங்க. அதே மாதிரி அந்த படத்துல ஒரு எடிட்டரா ஒருத்தவங்க ஒர்க் பண்றாங்க உங்களுக்கு, தினேஷ்னு ஒருத்தவங்க. அவங்கள கூட்டிட்டு வந்திருந்தாங்க ஸ்பேஸ்க்கு. ஆ. இந்த ரைட்ஸ் பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணும் இல்லையாண்ணே. இந்த தியேட்டர் பிரச்சனை தான் மெயின் காரணமா. அஜித் சாருக்கெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காராண்ணே. ரொம்ப ஃபீல் பண்றாராம் அவர்லாம். ப்ரோ அப்படிலாம் அவர் எதுவுமே இப்படி சொல்லல. இப்படிலாம் அவன் நானும் போய் அந்த பேசிட்டு ஸ்பேஸ்ல தான் இருக்காங்க. இருந்தேன். ஆமா, நான் ஃபீல் பண்ணாராம் அதே மாதிரி. அவருக்கே ஒரு அப்செட்ல தான் இருந்தாரா நேற்று நியூ இயர் எதுவுமாவே அவருக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சு. ப்ரோ அவங்க அந்த இதெல்லாம் பொய்யுங்க, அவங்க அந்த பொய்க்கு மேல தியேட்டர் பொய். இஷ்யூ அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது, எதுவுமே சொல்லவே இல்லையே ப்ரோ. அதெல்லாம் கிடையாது. அது உண்மையும் கிடையாது, எந்த இடத்துலயும் உண்மை கிடையாது. அப்போ தேட்டர் இஷ்யூன்னா தேட்டர் இஷ்யூக்காக வந்து இந்த படத்தை ரிலீஸே பண்ண மாட்டாங்களா, விட்டுருவாங்களா? அதுதானே இன்னும் ஒரு வார்த்தை கிளியர் ஆனாலும் கிளியர் ஆகும், இல்ல 10 நாள் ஆனாலும் ஆகும் என்ன அப்படின்னு கிளியர் சொல்றாங்க. ஆகணும்? என்ன கிளியர் ஆகணும்? இந்த தியேட்டர் இன்சூரன்ஸ் கிளியர் ஆகும் சொல்றாங்க அந்த பிரச்சனை. அந்த தேட்டர்ல என்ன கார்த்தி கிளியர் ப்ரோ ஆகணும்? என்ன கூட்டி அவர் ஏதோ தெரியுமா? சொல்றாரு. ப்ரோ ஒரு வாரத்துக்கு அப்படிலாம் அந்த முன்னாடி ஸ்பேஸ்ல ரிலீஸ் எதுவுமே பண்றாங்களா? பேசல. நான் அந்த ஸ்பேஸ்ல இருந்தேன். அவங்க அந்த தியேட்டர் இஷ்யூ அதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. அவர் அவங்க சொல்லங்க, இந்த மாதிரி கண்ணன் பாண்டியன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் உள்ள வந்தாரு. யாருங்க அவரு அவன் கண்ணன் எதுவுமே பாண்டியன்? சொல்லலைங்க. எதையாச்சும் பேசிட்டு இருக்கிறது வந்து இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், தேட்டர் இஷ்யூ தேட்டர்னா என்ன இஷ்யூ தேட்டர்ல? நீங்க போயிட்டு தேட்டர்ல என்ன படம் பண்ணீங்க? ப்ரோ தியேட்டர்ல இஷ்யூவே இல்லை. அவங்க அதை பத்தியே பேசல. அவங்க வந்து ஏன் இப்படி பேசுறீங்க அதை பத்தி தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. படத்தை பத்தியே அவங்க எதுவுமே பேசல. சரி, அதான் சரி உங்களுக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்கலாமேன்னு வந்தேனே. அப்புறம் தேட்டர் பிரச்சனை அந்த சொல்லிச்சு, அதான் 2 காரணங்க. அந்த பேரமௌண்ட் பிக்சர்ஸ் பிரேக் டவுன் ஒரு படம் வச்சுங்க. பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் தான் இந்த படம், ஓகேவா? பிரேக் டவுன் இப்போ வந்த படம், 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அந்த படத்தோட ரீமேக் தான். அந்த படத்தை ரீமேக் வந்து ரைட்ஸ் வாங்காம அப்படியே எடுத்துட்டாங்க. சரி, ஓகே, எல்லாரும் ஊர்ல இருக்கவங்க எல்லாம் காப்பீடு தான் எடுக்கிறான், நம்மளும் காப்பீடு சேர்த்துருவோமே, அவன் கேட்க போறான் அப்படின்னு. பட் இவங்க என்னன்னா, இது பெரிய படம்ன்றதுனால காப்பீடு சேர்க்கும் போது பஞ்சாயத்து ஆகி போச்சு. அவன் இப்போ ரைட்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அப்படின்னு கேட்குறான். நெட்ஃப்ளிக்ஸ் நோட்டி அனுப்பிச்சிட்டான். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இவ்வளோ கிளைம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு 30-40 கோடி கேட்குறாங்க. அவன் அதை வந்து கொடுத்து கிளியர் பண்ணணும், இல்லைன்னா அது படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. அது ஒன்று. இன்னொன்று, ஷூட்டிங்கே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஷூட்டிங்கும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் போய் இப்போ தான் முடிஞ்சு இல்லையா, ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தான் ஷூட்டிங் முடிஞ்சு. ஸோ முடிச்சு கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டஃப். 2 விஷயம். ஆனால் மேஜர் ஷூட்டிங் டேன்றது கூட அடுத்தது தான். மேஜர் இஷ்யூ வந்து இந்த ரைட்ஸ் தான், ரைட்ஸ் பிரச்சனை தான். சரி, நான் அப்புறம் காட்சி இன்னொரு டவுட். ராகுல் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அப்புறம் ஏப்ரல் மாசம் வந்துருமான குட் பை இட்லி. ஆமா, வந்துடும். ஏப்ரல் வந்துடும். இந்த அவர் இப்ப ட்வீட் போட்டாரு, அதான் கேட்கிறேன். ஏப்ரல் வந்துடும். சரிண்ணே, சரி. விடாமுயற்சின்னு பேர் வச்சாங்க, விடாமுயற்சியோட பண்ணிட்டே இருக்காங்க. ஆமாங்க, இதெல்லாம் நீங்க என்னங்க இருக்கு, இதெல்லாம் லைஃபோட. ப்ரோ கேட்கல. சும்மா ஒரு படத்தை எடுத்து 3 மாசத்துல ரிலீஸ் பண்றதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு படத்தை எடுத்து கஷ்டப்பட்டு படத்தோட ரீமேக் ரைட்ஸ் வாங்காம எடுத்து, அதுக்கப்புறம் ரீமேக்ஸ் ரைட்ஸ்க்காக ஒரு பிரச்சனை பண்ணி, அந்த பிரச்சனையை ஃபைட் பண்ணி தடைகளை உடைச்சி ஷூட்டிங் எல்லாரும் எல்லாமும்னு சொல்லுவீங்களே, அதே 4 நாள் முடியறதுக்கும், ரிலீஸ்க்கு 4 நாள் முடிய ஷூட்டிங் நடத்தி, அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிக்க முடியாம, போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல முடிக்க முடியாம, அது மாதிரி எல்லாம் உங்களுக்கு கைவிடும் போது உன்னை நம்பு அப்படின்னு உட்காந்துக்கிட்டு அடுத்த டேட் எப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அதான் விடாமுயற்சி. இதெல்லாம் சம்பவம் இல்ல ப்ரோ, சரித்திரம். அந்த ப்ரோ சொல்ல போனா படம் தானே 15 டேஸ்ல எடுத்தாங்க. 15 or 25 டேஸ்ல ஏதோ. நீங்க இப்போ 10th எக்ஸாம் எழுதுறீங்க, விடிய பிடிச்சிங்க, ஓகேவா? போய் எழுதுறீங்க, ஃபெயில் ஆயிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? ரீ எக்ஸாம், அவ்வளவுதான். இதான விடாமுயற்சி. ஆமா ப்ரோ. அப்புறம் ப்ரோ ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதணும். இல்ல, விடாமுயற்சி எனக்கு சரி, ஓகே. ஃபீவர் வந்துருச்சு, எக்ஸாம் எழுதணும். ஃபீவர் வந்துருச்சு, எக்ஸாம் எழுத முடியல. இல்ல போற வழியில வந்து ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, போக முடியல எக்ஸாமுக்கு. இல்ல படுத்து தூங்கினீங்க, அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு, போக முடியல எக்ஸாமுக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம், விடாமுயற்சி. அடுத்த எக்ஸாம் போய் அடுத்த இதில் எழுதிக்க, அவ்வளோதான். அதானங்க விடாமுயற்சி. ப்ரோ விடாமுயற்சி நீங்க சொல்ற மாதிரி இந்த ரைட்ஸ் பிரச்சனை தானா? ஆக்சுவலா இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் தெரியும் இந்த படம் ரெடி அண்ட் டு பி ரிலீஸ்ட்னு. ஸோ அவங்க அந்த ஆக்சுவல் ப்ரொடியூசர் வந்துட்டு கொடுப்பாங்க.
இதுல இன்னும் கொடுமை தெரியுமா? அந்த படத்தை யாரை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்டா இந்த படத்துக்கான ரீச் வாங்குறீங்க அப்படின்னு கேட்பீங்க நீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த படம். ப்ரோ இல்ல என்னோட கேள்வி அந்த என்னன்னா, பிரேக் டவுன்ற படமா இவங்க ப்ரோ? இவங்க இந்த படத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கங்காட்டி அவங்க வந்து இறங்கி வருவாங்களா? அவங்க வரமாட்டாங்க ப்ரோ. பட் நான் சொல்றேன், அந்த படத்துக்கு ஏன்டா ரீச் வாங்கினீங்கன்ற மாதிரி தான் இருக்கும் அந்த படம். இல்ல அது கரெக்ட் தான். பட் இந்த படம் வந்து இந்த இவங்க நேத்து சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இந்த விக்ரம் படம் ஒரு படம், விக்ரம் கௌதம் மேனன் படம், அந்த மாதிரி இது அப்படியே இதுதானே ஆகும். ஒருவேளை இவங்களுக்கு வந்து கொடுக்கவே இல்லைன்னா அதான் விடாமருச்சு. கார்த்தி ப்ரோ, இந்த விஷயம் எப்படி ப்ரோ சந்தோஷம். ப்ரோ அவங்களுக்கு அந்த ஹைபோதட்டிக்கலா பேரமௌண்ட் இப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு காப்பி பண்றாங்க இங்க ஒருத்தவங்க ரைட்ஸ் வாங்காம அந்த மாதிரி? நான் அதே தான் ப்ரோ அது என்ன கேட்க பண்ணுவோம்னா, கேட்கறேன். இப்போ ரைட்ஸ் ரிலீஸே வாங்காம பண்ணிட்டா என்ன காப்பி ப்ரோ ஆகும்? பண்றவனா என்ன பண்ணுவானா, ரைட்ஸ் வாங்க காப்பி பண்றவன் அந்த கதையோட கருவை மட்டும் திருடி அந்த படத்தை வந்து வேற மாதிரி மேக்கப் பண்ணி எடுப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்துட்டு இப்போ ப்ளூ சட்டை மாதிரி என்ன சொல்லுவாரு, இந்த படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா இந்த படம் முன்னாடியே வந்து கொரியன் படத்தோட அந்த கதை அப்படின்னு சொல்லுவார்ல. அங்க இருந்து அந்த திருடி அப்படி இருக்காங்க. அப்படி படத்துலலாம் சொல்லுவாரே பாத்தீங்கன்னா தவிர, அப்படி இருக்கும். ஆமா. ஆனா அந்த படத்தோட ஷார்ட்ஸே அப்படியே வைக்கிறது ஒண்ணு இருக்குல்ல. இல்ல இல்ல ப்ரோ, நான் என்ன கேட்டேன்னா இது எப்படி அவங்களுக்கு தெரியும்னு கேக்குறேன். அவங்க என்ன இங்க இருந்து பெறமுட்டீங்க நீங்க இப்ப தான் ட்ரெய்லர் எடுத்து இல்ல இப்ப காமிச்சிட்டீங்களே அப்புறம் ப்ளூ என்ன? இப்ப ப்ளூ சட்டை மாறன்னு சொல்றாருல, அந்த படம்லாம் நீங்க பாத்துட்டு தான் வந்திருப்பாரு நான் ட்ரெய்லர் கொரியன் நீங்க படம் தான். நீங்க தான் ப்ளூ சட்டை பாப்பாருங்க. ப்ளூ சட்டை பாப்பாரு, எனக்கு தெரியும். ஆனா நீங்க தான் ட்ரெய்லர் எடுத்து காமிச்சிட்டீங்களே, பிரேக் டவுனோட ரீமேக் தான்றது. எங்க ப்ரோ இப்போ ரிலீஸே பண்ணா என்ன ட்ரெய்லர்ல ப்ரோ? இருக்க எல்லா ஷாட்டுமே அவங்க பிரேக் டவுன் படத்துல இருக்கும். ஆமா ப்ரோ, அந்த பிரேக் டவுன்ல அந்த பங்க் வாசல்ல ஒரு பையன்கிட்ட பேசுற சீன் அதெல்லாம் கிளிப் இதுல அப்படியே எடுத்து வச்சிருப்பாங்க. அதாங்க, ட்ரெய்லர் இருக்க எல்லா ஷாட்டுமே பிரேக் டவுன் படத்துல இருக்குங்க. ப்ரோ இல்ல ஆனா தமிழுக்குன்னு கொஞ்சம் மாத்தி இருப்பாங்கல்ல, அதை வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியாதா? ப்ரோ இப்ப எப்படி தமிழுக்குன்றனால அப்படியே டைரக்டா எடுக்காம சில சீன்ஸ் மாத்தி இருப்பாங்கல்ல, அதை வச்சு நாங்க வெறும் இன்ஸ்பயர் தான் ஆனோம், மொத்த படம் எல்லாம் உருவல அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணி ரிலீஸே பண்ணா அதெல்லாம் முடியாதா? அதெல்லாம் முடியாதுங்க ப்ரோ. இந்த கேஸ் எல்லாம் எந்த கோர்ட்ல நடக்கும் ப்ரோ? இது தெரியல ப்ரோ. இது பேரமௌண்ட் வெர்சஸ் லைக்கா நடக்குது. எங்க நடக்குதுன்னு தெரியல. அவங்க எல்லாம் இவங்க கூட சண்டை போடலாமா ப்ரோ? இது கூட தெரியாம வந்து அவங்க படத்தெல்லாம் நீங்க திருடலாமா? அது கூட தெரியாது உங்களுக்கு? ப்ரோ. அததான் ப்ரோ சொல்றேன், அவங்க ரேஞ்ச் என்ன போயிட்டு லைக்கா கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அதுதாங்க சொல்றேன். உங்க ரேஞ்ச் என்ன? அவங்க படத்துல திருடிக்கலாமா? 30 அதுவும் ப்ரோ இப்போ வந்த படத்தை திருடுறது திருடி வந்து எடுத்தா கூட ஒரு பரவாயில்ல. 30 இன்ஸ்பிரேஷன் ப்ரோ. வருஷத்துக்கு நீ முன்னாடி வந்த என்ன படத்தை ஏன் திருடுறீங்க? அப்பதானே கண்டுக்க மாட்டாங்க. அப்ப இதுக்கெல்லாம் யார் ப்ரோ இது இன்டர்நேஷனலா இருக்கிற ஒரு படத்தோடது இந்தியன்ல ரீமேக் பண்றாங்க. இந்த கேஸே போட்டாலும் அது எங்க நடக்கும்? யாரு ஜஸ்டிஃபை பண்ணுவா? எப்படி ஒர்க் ஆகுது நடக்கும்லாம் இந்த ஒன்றும் சிஸ்டம்? இல்லைங்க. நெட்ஃபிளிக்ஸ் இருக்காங்க இல்லையா, நெட்ஃபிளிக்ஸ்ல நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டா போதும். ஆமா, அவன் கொடுக்க மாட்டான் என்ஓசி. அவன் பணம் அனுப்ப மாட்டான். அது போயிட்டு போகுது. அது வந்து சரி ஓகே, இது மட்டும் டிஜிட்டல் போயிடுச்சு, மத்தபடி தியேட்டர்ல ஆகிற கலெக்ஷன்லாம் ஆமா, உண்டு தானே? எல்லாம் வேர்ல்டு வைடு ரிலீஸ் பண்றீங்களா படத்தை? நெட்ஃபிளிக்ஸ்ல படத்தை எப்பயும் வித்துட்டாங்க. அவன் படம் கொடுக்க மாட்டானா, ஒரு 80-70 கோடி ரூபாய்க்கு வித்துட்டாங்க நினைக்கிறேன் படத்தை. அதாங்க, அப்புறம் அது அதுக்கு பெரிய அதை லாஸ் தாண்டி தான். வந்து உலகம் ஃபுல்லா படத்தை ரிலீஸ் பண்றீங்கல்ல, அவங்க கேஸ் போடுவாங்கல்ல. ஆமா. இந்தியால இருக்கு இல்லைங்க, பேரமௌண்ட் இந்தியனும் இருக்கு. அப்புறம் என்ன? ப்ரோ ஓகே. அதனால பெரிய ரிஸ்க் தான். லைக்காவை ரிஸ்க் தான் நசுக்கி பண்ணுவாங்க. எடுக்கிறாங்க ப்ரோ. லைக் இல்லைங்க, ப்ரோ அவங்களே லைக்காவே தான் ப்ரோ லைக்காவை நசுக்கிக்கிறாங்க அவங்கள. நசுக்கலைங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா போய் அந்த படத்தை ரைட்ஸ் வாங்கி எடுக்கணும். அதை விட்டுட்டு சும்மா ரைட்ஸ் வாங்காம நான் எடுப்பேன், நான் புத்திசாலி அப்படின்னு எடுத்தா இப்படிதான் ஆகும். லியோக்கெல்லாம் வெல் இன் அட்வான்ஸா வாங்கிட்டாங்க ப்ரோ. லியோக்கெல்லாம் அவரு லியோன்ற கதை எழுதுறதுக்கு முன்னாடி வாங்கிட்டாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் அப்படி இருக்கணும் ப்ரோ. சூர்யாவுக்கு அந்த கதையை எழுதும் போதே வாங்கிட்டாரு. அவரும் வாங்கிட்டாரு, லோகேஷும் வாங்கிட்டாரு. ஓகே. ஓ இது ப்ரொடியூசர் வாங்கல, லோகேஷ் வாங்கிட்டாரு. ஆமா, ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்லாம் அவரே வாங்கிட்டாரு. ப்ரோ ஷூட்டுக்கு முன்னாடியே வாங்கும் போது கம்மியா தானே ப்ரோ வந்திருக்கும் அமௌண்ட்? ரொம்ப கம்மியா இருக்குங்க. 50 லட்சம் 60 லட்சத்துக்கு கொடுத்துருப்பாங்க கேட்டிருந்தா, அதிகபட்சம். 50 லட்சம் அது கூட இருக்கு. இப்ப ஏதோ ஒரு இது போட்டிருக்காங்களே ப்ரோ, ஏதோ $8.5 million ஏதோ ஒன்று, அது உண்மையா? அதாங்க 30 கோடி. அது கரெக்டா தெரியல வேல்யூ என்னன்ட்டு. கார்த்திக் ப்ரோ,
இந்த படத்தை ப்ரோ கடந்து இது போவோம் அறிவிச்ச ப்ரோ. படம் பஞ்சாயத்து பேசுறோம்ல, இது படம் ரிலீஸ் ஆன வீடியோ அது எப்படி பஞ்சாயத்துல பேசி முடிக்க முடியாது? பேசல போய் யார்கிட்ட ஏதோ பேசுறது அங்க தர முடியலையா? கேக்குறேன், இது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி போட்டு பெரிய இதை வச்சு லைக்கா தான் பெரிய ஆளுங்களா? லைக்கா பெரிய ஆளா? லைக்கால யாருங்க பெரிய ஆள் லைக்கா இருக்கா? பெரிய ஆளு நீங்க லைக்காவே நம்பிட்டு பெரிய ஆள் இருக்கீங்களா இல்ல. என்ன இன்னும்? இல்லங்க, ஏதோ ஃபாரின்ல சிம்பிளா வைக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, அதான் கேக்குறேன் ப்ரோ. ப்ரோ அவர் அந்த அங்கேயே ஒரு அவனுக்கு ஐடியா கம்பெனி அங்கேயே வந்து கம்பெனி எல்லாம் மூடிட்டு எல்லாத்தையும் வேலையை விட்டு அமிச்சிட்டு ஆபீஸ கூட பண்ணிட்டு வந்துருக்காங்க. அப்ப அப்ப அவ்வளவுதான்றீங்க. நாங்க இந்த படம் இந்த படம் இந்த படம் படம் மறந்துருங்க ப்ரோ. சிவா வந்து காப்பாத்துவாருங்க. அடுத்த பொங்கல் சிவா இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு குட் பேட் அக்லிக்கு போயிடலாம் விடுங்க. ப்ரோ கார்த்திக் ப்ரோ இந்த படம் சிவாவும் வேண்டாங்க. ஆரம்பத்துல இருந்தே இந்த படம் வந்துட்டு ராவடி தான் பண்ணிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இந்த படத்தை இதோட முடிச்சுட்டு போயிடலாங்க. பாலையா கூட சேர்ந்து படம் பண்ண எப்படி ப்ரோ? பாலையாவுக்கு சிவாலாம் தேவையில்லைங்க. பாலையாவோட யார் பண்ணாலும் மாசா. அப்புறம் சிவாக்கு தான் ஆபத்துன்றீங்களா? அப்படிலாம் கிடையாது ப்ரோ. டைரக்டர் மேலயும் பிரச்சனை. அஜித் வச்சு 3 படம் இட்டு கொடுத்துருக்காரு, பாலையா வச்சு இட்டு கொடுத்துருக்காரு. அதான் ப்ரோ வச்சிருந்தோம், வெளியே விட்டதுக்கு தான் ரெண்டு பேரை கொண்டுட்டாரு. அதான் கேட்டோம். அது உங்களுடைய பிளான் பி. அது நமக்கு போட்டியா இருக்கிற ஆள்கிட்ட எல்லாம் சூர்யாவையும் ரஜினியும் காலி பண்ணிட்டு வர சொல்லி நீங்க அமைச்சிருக்கீங்க, அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நம்பி வெளியே அனுப்பிச்சோம். 2 படம் 2 பேரை தான் முடிச்சு விட்டாச்சு. இப்போ வந்து திரும்ப வந்து கம்பேக் கொடுப்பாரு உங்களுக்கு. ரேஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு ப்ரோ. நீங்க என்ன உலகத்தை சுத்திட்டு வந்து எத்தனை டைம் சுத்திட்டு வந்தாலும் திரும்ப வந்து எங்க நிக்கணும்? சாய்ஷாதான். ஏன் ப்ரோ இவ்வளவு வன்மத்தோட அவர் எடுத்திருந்தா இந்த மாதிரி பொங்கலுக்கு தள்ளி போயிருக்குமா படம்? இல்ல ப்ரோ, அவர் எடுத்திருந்தாருன்னா இந்த மாதிரி மன உளைச்சலே இருக்க மாட்டோம். ஏன்னா தெரிஞ்சிரும் ப்ரோ. அவர் எடுத்திருந்தாலும் இந்த மாதிரி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இருந்து இப்படிதான் ப்ரோ போகும். மூல போற கப்பல்ல அஜித் ஏறிட்டாருங்க, வேற வழி இல்லைங்க. சிவா வந்து கரெக்டா பிளான் போட்டு படம் எடுக்கிறாரு. ஷார்ட் டர்ம்ல மூழ்கி போற கப்பல் வேட்டைக்கு வந்து கங்குவாவோட ரேட்டை தள்ளி விட்டு அக்டோபர் வந்து வரலையா ப்ரோ? ஆனா வந்து விடாமுயற்சிக்கு அடுத்தான வேட்டையை அனௌன்ஸ் பண்ணி அது ரிலீஸே முடிஞ்சிருச்சு. அப்ப யாரு தப்பு? கார்த்திக் தான் தப்பு அங்க. கார்த்திக் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. இது டைரக்டர் மேலயும் பிரச்சனை இருக்குதானே? 2 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன் இவன்ட்ட, சிவாமர் ஒரு டைரக்டர் இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கேட்க மாட்டேறாங்களே. டைரக்டர் இருந்தா நீங்க வந்து விடாமரிச்சு போன பொங்கலுக்கே பார்த்திருப்பீங்க. அதான் 2-3 படத்தை ரிலீஸ் பண்ணிருப்பாரு. இந்த பொங்கலுக்கு ஒரு படம் வந்திருக்கும். தொடர்ந்து 3 படமா 2 வருஷமா 4 அநியாயமா இருக்கு. அப்படியே இருந்திருக்கலாம். இத்தனை வருஷம் நான் எடுக்கிறேன், திருப்பி எடுக்கிறேன், ரீஷூட் பண்றேன், செதுக்கிறேன். ராமோஜி தாண்டி இருக்க மாட்டாங்க. வேற டைரக்டர் போனது அவ்வளவுதாங்க. ராமோஜில முடிச்சுட்டு டக்குனு போன பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிருப்பாருல. ப்ரோ நீங்க எவ்வளவு சொன்னாலும் உங்க ஆசை நிறைவேறாது ப்ரோ. சிவா கிடையாது, நீங்க ஒருத்தர் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அஜித் குமார், டைரக்டர் சிவா, ப்ரொடியூஸ் பை கார்த்திக் ரவிவர்மா ப்ரோ. எவ்வளவு கதறினாலும் சரி, கத்துறனாலும் சரி, விதி யாராலும் மாத்த முடியாது ப்ரோ. மேபி ஜிபி விட் ஆயிடுச்சுன்னா ஆதிக்கே லைக் அடுத்த 2 படம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆதிக்க முன்னாடி படம் என்ன படங்க பண்ணாரு? மார்க்கண்டேயனுக்கு முன்னாடி அஜித் வந்து கமிட் பண்ணாரு. ஆதிக்க என்ன படம் இருந்தாரு? பகீரா பண்ணாரு. பகீரா பண்ண ஆதிக்க வந்து கமிட் பண்ணலையா? அந்த மாதிரி தாங்க ப்ரோ. ஆனா ஜிபி வாட்ச் வந்திருக்கலாம் ப்ரோ, அதையும் தள்ளி விட்டு. ப்ரோ இது விடுங்கயா, வராத ஏன்யா பேசிட்டே இருக்கீங்க? தயவு செஞ்சு விடுங்கயா. கார்த்தி ப்ரோ, இப்ப இந்த ரைட்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப நம்ம சங்கர் எடுத்த அன்னியன் படம் இருக்குல்ல, அது வந்து சிட்னி ஷெல்டனோட ஒரு நாவல் டெல் மீ யுவர் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற ஒரு நாவலோட அப்படியே ரிப் ஆஃப் தான் அந்த படம். அப்போலாம் வந்து இந்த ஓடிடி இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் வந்து வைல்டுவுடே போகும்போது ஈஸியாக வந்து பிளாக் பண்ணுவாங்க, பிரச்சனை இருக்கும்.
அப்பெல்லாம் அது கிடையாதுல்ல, தமிழ்நாடு தேட்டருக்கு மட்டும் இல்லை. ஆனால் அது லீகலாக பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ எடுத்த மாட்டிக்குவாரு. இல்ல அப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் எடுத்து நம்மளே ஏமாத்திட்டாரு. அந்த நாவல்ல இருந்து எடுத்து தப்பிச்சிட்டாங்க அந்த டைம்ல எல்லாம் ஆக்சுவலா. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ப்ரோ ஐயப்பன் ப்ரோ, இது வேர்ல்ட் கப்ல நம்ம கம்ப்ளீட்லி ரோல்ட் அவுட்டா ப்ரோ? இல்ல WTC வேர்ல்ட் கப். தியரிட்டிக்கல் சான்ஸ்? WTC தான், வேர்ல்ட் கப் டெஸ்ட் ஓ சாம்பியன். ஆமாங்க. ஐயப்பன் அதுல ப்ரோ கம்ப்ளீட்லி ரோல்ட் இல்ல அவுட். இல்ல ஒரு சான்ஸ் இருக்கு. அடுத்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சு ஏதாச்சும் தியரிட்டிக்கல் ஆஸ்திரேலியா பாசிபிலிட்டி? ஸ்ரீலங்கால ஆஸ்திரேலியா 2 மேட்சும் தோக்கணும். இல்ல ரெண்டு இல்ல மேட்ச் ஒண்ணு தோக்க தோத்து தேவையில்ல, ஒரு மேட்ச் தோத்தாலே போதும். ஒண்ணு தோத்து ஒண்ணு இது பண்ணாலே போதும். அதுக்கு முதல்ல நம்ம அடுத்த மேட்ச் ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆமா, அதெல்லாம் ஜெயிச்சா மட்டும்தான். அதுவே வாய்ப்பு இல்லதான், கம்மி தான். ஜெயிச்சுட்டாங்கன்னா ஸ்ரீலங்கா கண்டிப்பா அவங்க எபிசில் ஜெயிச்சுவாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா ஜெயிச்சதே இல்ல ப்ரோ ஸ்ரீலங்கா. டாப் ஆர்டர் மட்டும் ஃபயர் ஆச்சுன்னா நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் ப்ரோ. ஜெய்ஸ்வால் நல்லா தான் ஆடுறாங்க. என்ன சொன்னீங்க புரியல. நம்ம ரோக்கோல யாரோ என்ன இல்ல, ஜெய்ஸ்வால் நல்லா தான் ப்ரோ ஆடிட்டு ரெண்டு இருக்காங்க. ரெண்டு ரோக்கோல ரெண்டு ஏதோ பேரை உடம்பு ரெண்டு பேர் டீம்ல இல்லைன்னா ஜெயிக்கலாம். 2 பேரை தூக்கணும், அவ்வளவுதான். யோ 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 11ல வன்மத்தை 2 பேரை கொட்டாதீங்க. தூக்கிட்டா ஜெயிச்சிடலாம். யார் அது வன்மத்தை கொட்டுறது? யார் இங்க வந்து வன்மத்து இப்ப ரோஹித் சர்மா தூக்குனா தானங்க அவர் எப்போ விடுங்க அடுத்த மேட்ச். அது சும்மா விளையாடுங்க டெஸ்ட் எல்லாம். வன்மத்தை கொட்டாதீங்க, வன்மத்தை கொட்டாதீங்க. உண்மையை ஐயப்பன் ப்ரோ சொன்னா என்னையா பண்ணுமோ? உண்மைதானங்க, நான் மேட்சுக்கு முன்னாலே சொன்னேங்க இத. அதான் மேட்ச் முடிஞ்ச அன்னைக்கு இருந்து ஐயப்பன் ப்ரோட்ட பேசணும்னு துடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸ்பீக்கரே தரல அவரு. நாளைக்கு நான் அது என்ன வெள்ளிக்கிழமை ஆடுற மேட்ச்ல ரோஹித் சர்மா 100 அடிச்சு ஜெய்ஸ்வால் டக் அவுட் ஆனா என்ன பண்ணுவீங்க? எங்கே போட்டு அடிச்சுவீங்க மிஞ்சிய? ஐயப்பன் ப்ரோ இந்த மொத்த சீரீஸ்ல அவர் அடிச்சார் என்ன எவ்வளவுன்னு தெரியுமா? அதெல்லாம் தேவையே இல்ல. அதுதான் முடிஞ்சது இல்ல, விடாமுயற்சி மாதிரி. முடிஞ்ச கதையை ஏன் பேசுறீங்க? குட் பை டாக்லி மாதிரி ஒரு பாசிட்டிவா போல வாங்க. ஐயப்பன் ப்ரோ, நீங்க வெயிட் லாஸ் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, அந்த கதையை கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா ஆமா, ஏன் அது இப்பதான் அந்த உங்க ப்ரொஃபைல் பார்த்தோன்னு தெரிஞ்சுச்சு. நான் அந்த பழைய ப்ரொஃபைல் நினைச்சிட்டே இருந்தேன்னா இவர் எதுக்கு பண்ணாருன்ட்டு இந்த ப்ரொஃபைல் பார்க்கும்போது நீங்க சொன்னீங்களா, அதான் இப்பதான் தெரியுது ஏன் வெயிட் லாஸ் பண்ணீங்க. ஆமா, அதனாலதான் பண்ணேன். ஏங்க ஐயப்பன் கொஞ்சம் நல்லா தெளிவா சொல்லுங்க எப்படி என்ன ஏதுன்னு. ஏங்க ஒண்ணுமே இல்லைங்க, சரி, எனக்கு புரியல. எனக்கு இதுல என்ன தெரிஞ்சு, இந்த ப்ரொஃபைல என்ன உங்களுக்கு தெரிஞ்சு, அதனால அவரு பண்ணாராம சார்? உங்களுக்கு என்ன சார் தெரிஞ்சு அதுல? இவர் என்ன சொன்னாரு, அவர் என்ன கேட்டாரு? இல்ல ப்ரோ, இல்லடா அது பழைய பிக்ல ரொம்ப ஒல்லியா இருப்பேன், இதுல கொஞ்சம் சரி, weight ஓகே. போட்டிருப்பேன், அதனால. ஓ, இத பார்த்தா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்களா சார்? இல்ல ப்ரோ, அவர் பண்ணாருன்னு சொன்னார்ல. எனக்கு அந்த பழைய பிக்க பார்த்துட்டு இதுக்கு ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். இப்ப இருக்கிறது எனக்கு தெரியல, இப்பதானே பாக்குறேன், அதனால சொன்னேன். ஓ, இதனாலதான் பண்ணீங்களா அப்படின்ட்டு. எங்க அவனையே இதுக்கு இடையில வெயிட்டா இருந்தப்ப ஏதாவது போட்டோ போட்டீங்களா? ஒரு வெயிட் இல்லைங்க, அவன் இப்படிதாங்க இருந்தான். சும்மா வந்து வெயிட் இல்லங்க, எங்க அவன் வெயிட் 60 கிலோ கேளுங்க. ஆயிட்டேங்க, அவ்வளவுதான். 60 கிலோ ஆயிப்போச்சு, 55 கிலோ ஆக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருப்பான் இது பெருமையா. ஆனா 60 கிலோ ஆயிட்டேன் நமக்கு. நானும் 90 கிலோ இருக்குடா. இல்ல இல்ல கார்த்தி ப்ரோ, இல்ல இது அண்டர் 30ல என்ன வேணா பண்ணலாம், அண்டர் 30க்குள்ள என்ன வேணா பண்ணலாம். ஆனா இதுக்கு மேல மெயின்டைன் பண்றதுதான் பெரிய விஷயம். ஆஃப்டர் 30 மெயின்டைன் பண்றது பெரிய விஷயம். அது வந்து ஃபேக்ட். நீங்க என்ன யார் வேணாலும் நிறைய பேர் தெரிஞ்சுக்குங்க. ஐ மீன் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அது ஓகே ப்ரோ, 60 to 55 அந்த ஒரு இது பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையே. அது நார்மலாவே எல்லாம் ஏறி இறங்க. 5 கிலோ நீங்க ஏத்தி இறங்குங்க பார்க்கலாம். சொன்னோன்னே நான் ஏதோ யாரு சொன்னது யாரு? 5 கிலோ ஏத்தி இறங்குங்க பார்க்கலாம். 5 கிலோல ஏத்தி இருக்கேன் ப்ரோ. அது 5 கிலோ ஏத்துறதெல்லாம் ஒரு வருஷத்துல பண்ணிடலாம். ஏத்துறது ஈஸி ப்ரோ, இறக்கி காட்டுங்க. சொல்றேன் கேளுங்க. இல்ல நான் சொல்றேன் டர்ட்டி வெயிட் சொல்ல ப்ரோ, மசாலா பில்ட் ப்ரோ 5 கிலோ வந்து ஒரு 2 மாசத்துலயே இறக்கிடலாம் ப்ரோ. நீங்க ஏன் ஒரு வருஷம் போறீங்க? ஐயப்பன் அப்படின்னா அந்த இதை சொல்லுங்களேன், எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். ஏதோ கேட்கிற எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், ரைசன் சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க, தினமும் ஜிம் போகணும், அப்புறம் ஒயிட் சுகர் கம்மி பண்ணிட்டா போதும், அவ்வளவுதான். மத்தபடி ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த மாதிரி எது இல்லையா? ஃபுட் இல்ல, ஜங்க் ஃப்ரூட் மட்டும் சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். மத்தபடி நல்லா ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடணும். நாட்டு சக்கரை இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா மூஞ்சும் க்ளோ ஆகும், உங்களுக்கு வந்து அந்த சுகரும் இதாயிருக்கு. ஃப்ரூட் ஒன்ஸ்
என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் ப்ரோ? எல்லா ட்ரை ஃப்ரூட்டும் ஃப்ரூட்ஸா? சாப்பிடலாம் ப்ரோ. எல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம் நீங்க. இந்த ஃபுட் ஃப்ரூட்ஸ்ல டைமிங்ஸ் இது இதெல்லாம் நீங்க எதுவும் ஃபாலோ பண்ணலையா? அதெல்லாம் என்ன வேணா சாப்பிடலாம் ப்ரோ. நான் ஃபாலோ பண்ண இதான் ப்ரோ. இல்ல ஃபுட் டைமிங்ஸ் நான் கேட்கிறேன். டைமிங்லாம் இல்ல ப்ரோ. நான் பசிச்சா சாப்பிட்டுருவேன் ப்ரோ, அவ்வளவுதான். இல்ல இப்ப கார்த்தி ப்ரோவோட உட்காந்துருக்கீங்க, அவர் சரக்கு அடிக்கல, நீங்க சைடிஸ் சாப்பிட மாட்டீங்களா? ஆனா நீங்க ஜிம் போயிட்டீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு 9 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிடும் நைட்டு. அதுக்கு மேல இன்னொன்னு சாப்பிட அவனை சேர்த்துறீங்க. நீங்க 2 பேரும் பக்கத்து தான் ஏங்க இருக்கீங்க. அவரு ஆயிரம் 11 மணிக்கு சாப்பிடுவாருங்க. நான் 8 9 சாப்பிட்டுருவேன். அதுதாங்க டைமிங்ஸ் கேட்குறேன். நாங்கெல்லாம் கார்த்தி ப்ரோவோட ஃபாலோவர்ஸு. கார்த்தி ப்ரோ நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? அது தூங்குறது பொறுத்து. இப்போ என்ன தெரியல ப்ரோ, கடைசி ஒரு மாசமா 11:30 12:30 அப்படிதான் எந்திரிக்கிறேன். நல்லதாங்க. எவ்வளவு அதிகமா தூங்குறீங்கன்னா அது நல்லதுதான். வெல்கம் டு 30+. என்னது? இன்னொன்னு சொன்னீங்களே 30+ல ஈஸியா உடம்பு குறைக்க முடியாது. குறைக்கலாம் ஈஸியா. அதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். 55ல எங்க தலை குறைச்சிருக்காரு. அப்புறம் என்ன? அது என்ன டயட்னு தெரிஞ்சா போதும் ப்ரோ. நானே செஞ்சிடலான்னு இருக்கேன். ஏத்தி விட்டீங்க வேற. ஒரு நாள் ஒரே ஒரு கோழி, அவ்வளவுதான். அந்த கோழியை வேக வச்சு, அதுவும் அப்படியே வேக வச்ச கோழி சாப்பிடணும். அதான் அதான் டயட். கிரில் மாதிரியா இல்லாட்டி இதுவா? சும்மா வேக ஒரு வச்சு மட்டுமா? வேக வச்ச கோழி. ஆமா. பாயில்டு ப்ரோ. அவரு டயட் மட்டும் இல்ல ப்ரோ, ஒர்க் அவுட் ப்ராப்பரா பண்ணிருப்பாரு. அவரு ரேஸுக்கு எங்க ஃபிட்னஸ் ஒர்க் தேவை அவுட்லாம் ப்ரோ. ஒரு ப்ரோ மினிமம் கிரைட்டீரியா இருக்கும். அந்த ஒரு சிக்கனை வந்து எங்க ஒர்க் 3 அவுட்லாம் வந்து டைம்ஸ் வெறும் 10% 20% தான். டயட் தான் உடம்பு குறைக்கும். இல்ல ப்ரோ, அந்த ஒரு சிக்கனை 3 டைம் டிவைட் பண்ணி பிளஸ் கார்டியோ சாப்பிடுறதா இல்ல பண்ணிருப்பாங்க ப்ரோ. ஒரு நேரம் மட்டும்தான் சாப்பிடுறதேவா? அது எப்போதான் சாப்பிட்டுங்க. ஸ்பிளிட் பண்ணி தான் ப்ரோ. ப்ரோ நீங்க டயட் ஒரே இருந்துட்டு ஒரு டைம் கார்டியோ தான். மட்டும் பண்ணாலே போதும் ப்ரோ. எல்லாம் குறைஞ்சிரும் ப்ரோ. ரைட். கார்த்தியனா ஸ்மோக்கிங் நியூ இயர் விட்டீங்களா வந்துருச்சுல ப்ரோ, இன்னையிலேருந்து? அப்புறம் என்ன ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். நான் எப்ப சொன்னேன் வர்றேன்னு? இல்லை ஏதோ உங்களோட சைட்லேருந்து ரிப்ளை பார்த்தேனே, நீங்கள் ஒரு மணி பாரதி போஸ்ட்டில் போட்டிருந்தீங்களே 2000. போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன்? 2025ல விட்டுறதுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஓ அப்போ இந்த சொல்லணும். இயரும் கண்டினியூ ஆகிட்டு நெக்ஸ்ட் இயர்லேருந்து விடுற மாதிரியா? 2025. ஆமா இந்த இயர்ல எப்ப வேணா ஆமா. விடலாம். நாளைக்கா இருக்கலாம், அடுத்த 25 மாசம் டிசம்பரா கூட இருக்கலாம். ஆமா டிசம்பரா கூட ஆனா இருக்கலாம். பரவாயில்ல, இப்ப குறைச்சிட்டாரு கார்த்தியனா ஸ்மோக்கிங்க. முன்னாடி மாதிரிலாம் இல்ல. ப்ரோ ஸ்மோக்கிங் ரொம்ப ப்ரோ கஷ்டம் நீங்க ஏன் ப்ரோ. ப்ரோ ஜிம் எல்லாம் ட்ரை பண்ண கூடாது கார்த்தி ப்ரோ? டைம் இல்லையோ ஏங்க இவர் ஸ்மோக் பண்றதுக்கு ஜிம் ஜிம்மா? போறது? அந்த போனாலே டிசிப்ளின் ஆயிரும் ப்ரோ கொஞ்சம் கொஞ்சமா. ஆல்ரெடி நான் ஜிம் ஆயிடுதாங்க. ஏங்க அப்படியெல்லாம் இல்லைங்க. டிசிப்ளின் வந்துட்டு நீங்க வித் ரெஸ்பெக்ட் டு நாட் சிகரெட் ஆர் தென் ட்ரிங்க்ஸ். அதாவது ஜிம் போற ரெஸ்பெக்ட் வந்துட்டு அது வந்து காலைல எந்திரிக்கிறது 11 டிஃப்ரெண்டா மணி. இருக்கு. காலைல எந்திரிக்கிறது 10 மணி 11 மணிக்கு எந்திரிக்கிறோம். அங்க போக முடியாது. அதுக்கப்புறம் வேலை பார்க்கறது 11 12 மணில இருந்து 6 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எங்க போறது? அதெல்லாம் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ப்ரோ 6:30 மேல போங்க ப்ரோ. எங்க போறது? 6:30 to 7:30 ஜிம்முக்கு சும்மா ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க ப்ரோ. நியூ இயர் அதுமா நானும் ஒரு 10 நாள் ட்ரை பண்றேன் அப்படின்னு பண்ணி பாருங்க. சில டைம் செட் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்கல்ல. போயிருக்குங்க. வாடா 2 பேரும் ட்ரை போலாம். பண்ணிருக்கீங்க 2 பேரும் போலாம் வாங்க. ப்ரோ மெயின் டயட் தாங்க ப்ரோ. டயட் தான். நீங்க டயட் தான் ப்ரோ இந்த முறை பெரிய இது. சீக்கிரமே ஊருக்கு போயிட்டீங்க போல டயட் சேலம்க்கு. 60%. ஆனா இதுவும் 40% இருக்கும் ப்ரோ. ஒர்க் அவுட்டும் இல்ல நீங்க 60-40 சொல்றது கொடுக்கலாம். கரெக்ட் தான். பட் வந்து டயட்டுங்கிறது வந்து கீ இதுல. இந்த இதுல வந்துட்டு இந்த ஜேர்னில டயட்டுங்கிறது வந்து பெரிய ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ 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 கார்த்தி இல்லை நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கும் வந்துட்டு இந்த டயட் தான் பெரிய பிரச்சனையே. இப்போ எனக்கு ஜிம் போறதுக்கான ஆப்ஷன் இருக்கு, பட் எல்லாமே இருக்கு. பட் ஸ்டில் அந்த டயட்டுங்கிறது பெரிய ஒரு இதா இருக்கு. ஸோ அது எவ்வளோ பேருக்கு ப்ரோ அது நீங்க வந்து சொல்லலாம், எவ்வளோ பேர்த்துக்கு நம்ம ஊர் புரியும். லைஃப் ஸ்டைலே நான் அப்படிதான் அதான் ப்ரோ. சொல்றேன், நீங்க வந்து பண்ணணும்னா பண்ணலாம் தான். அது யார் வேணாலும் பண்றோம்னா பண்ணலாம். பட் அது வந்து சில பேர்த்துக்கு முடியல. அதுல மேபி கார்த்திக் சொன்னார் பாத்தீங்களா, 6 மணி வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி இருக்கும், அதுக்கு மேல எங்க போறதுன்னு கேட்டார் பாத்தீங்களா, இந்த மாதிரி தான். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் புரியாது, இல்லை பண்ண முடியாது. பட் அதான் பண்ண முடியற சில பேர் ட்ரை பண்ணி போகலாம். இதுல வந்து யாரும் போக முடியாதுன்னு சொல்லல. அது இந்த டயட் பார்ட்னு வந்து வரப்போ நம்ம இந்தியன் டயட் இல்ல சவுத் இந்தியன் டயட் அது இதுதான் ப்ரோ வேஸ்ட். வேஸ்ட் ஆசன் புரோட்டீன் ரொம்ப கம்மியா இருக்குது.
நம்ம ஃபுல்லா கார்போஹைட்ரேட்ஸை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு தெரியாமலே நம்ம ஃபேட் உள்ள போட்டே தான் இருக்கிறோம். அதுக்கான எனர்ஜி வேலை செய்யறது இல்லை நம்ம. அதனாலதான் ஈஸியா ஃபேட் கெயின் ஆகுது. இங்க பாருங்க ப்ரோ மெயினா நம்ம ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட் பண்ணாலே கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணலாம். ப்ரோ இப்ப நான் என்னோட கதையை சொல்ல ஆரம்பிச்சா, இப்ப நான் இன்னைக்கு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கங்க, பொங்கல் வருது, அங்க 4 நாள் ஊர்ல போய் வெளுத்து வாங்கிருவோம், வேற வழியே இல்லை. அங்க டயட்டுன்றது எதையுமே ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு வேளை சாப்பிடாம இது இல்ல வேற எதையாவது சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, வீட்டுல இருக்கவங்களாம் ஏன்டா சாப்பிட மாட்டேங்கிற, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு ஆயிரும், திரும்ப இப்படியே முடிஞ்சிருமா, அப்படியே ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும். ப்ரோ பிரச்சனை வந்து அந்த அந்த 4 நாள் இல்லைங்க ப்ரோ. 4 நாள் அப்படி சாப்பிட்டு வந்துட்டு 5வது நாள் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதான் பிரச்சனை. 4 நாள் அதுதான் நான் சொல்றேன். 5வது நாள் இன்னைக்கு திரும்ப ஸ்டார்ட் வர முடியாது. அதாவது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றது ஒரு மேட்டரே கிடையாது. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி 10 நாள் போயிடுவோம். பட் அடுத்த 4 நாள் வந்துடும், அடுத்த 5வது நாள் நம்மளால திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்படியே அதான் கண்டினியூஸா ஒன் பை ஒன் வந்துகிட்டே இருக்கும். எனக்கெல்லாம் கண்டினியூவா இருக்கு. பிப்ரவரி பாத்தீங்கன்னா எங்க ஊர் பண்டிகை. இப்ப இந்த இது முடிச்சுட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ண உடனே பண்டிகை வந்துடும். மறுபடியும் ஊருக்கு 10 நாள் போகுமா, கண்டினியூவா இருக்கும் ஏதாச்சும். இல்ல நான் யாருக்கும் வந்துட்டு இத பேட் எக்ஸாம்பிளா சொல்ல, இந்த மாதிரி சிலருக்கு இருக்கு, முடியல, அந்த மாதிரி சொல்றோம். அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஐயப்பன் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ போயிட்டாரா? அவருக்கு ஏதோ நெட்வொர்க் கனெக்ஷன் அது நெட்வொர்க் கஷ்டம் போல, கனெக்டிங் வந்துச்சு. ஐயப்பன், எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு, நீங்க கார்த்தியோட தான் இருக்கீங்க, எப்படி பண்றீங்க? என்ன பண்ணாங்க? இல்ல ஃபுட்டு நீ இதெல்லாம் ஒண்ணா போவீங்களா, இல்ல அவரு பாட்டுக்கு அவர் பாத்துக்காரு, நீங்க பாட்டுக்கு? இல்ல ஒன்னா சாப்பிடுவோம். அதான் இப்ப அவரும் ட்ரை இல்ல சாப்பாடுல என்ன ப்ரோ இருக்கு, எனக்கு புரியவே இல்ல. சாப்பாடு வந்து இல்ல ஐயப்பன், சாப்பாடுலன்னா இப்ப நீங்க வந்துட்டு குக் பண்ணுவீங்களா, இல்ல வந்துட்டு வெளியே போய் சாப்பிடுவீங்களா? வெளியே சாப்பிடுவோம், குக்கும் பண்ணுவோம் ப்ரோ. வீட்ல தான் குக் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஓகே பரவாயில்ல. அது பேச்சுலர் லைஃப், இது ஒரு டிஃப்ரெண்டான இதுங்க. இப்ப நீங்க எப்படி டயட்டுக்கான இது குக் பண்ணீங்கன்னா அவருக்கு பிடிக்குமா? எனக்கு என் டயட்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. நானா மிட் நைட்ல பஸ்ஸோட ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். அந்த மாதிரி டயட் தான் பண்ணுவேன் நானா. ஐயப்பன் ப்ரோ, சலூன் ப்ரோ பேசுறாரு அவங்க கிட்ட. ஆளே வித்தியாசமா இருக்காரு. போஸ்ட் பார்த்தேன் ரீசன்ட் டைம்ல. ப்ரோ வெள்ளை ஆயிட்டான் ப்ரோ அவன் ரொம்ப. அதான் ஆளு கிளீன் ஷேவ்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரியா இருக்காரு. ஆமா ப்ரோ, ஃபேன்ஸ் செட் ஆக போறானா. தமிழ் இந்தியா பக்கமே வரலையா? சரி நல்லா இருக்கு விடுங்க. ப்ரோ அவன் லவ் பண்றான் ப்ரோ. லவ் பண்ணி 6 மாசம் ஆச்சு. அங்கேவா? ஆமா. சரி நல்லா இருக்கட்டும். அங்க நம்ம ஆளுங்களா ப்ரோ, இல்ல அங்க இருக்க ஃபாரினர்ஸ் சேவா? இல்ல ப்ரோ, அது வந்து இந்தியா தான். படிக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்ப. பட் இத முடிச்சாரு. ஆனா போறப்ப மனசே இல்லாம தானே ப்ரோ போனாரு. ஆமா ப்ரோ, ஆனா என்ன இப்பயும் இந்தியால தான் வரணுங்கிறான். ஏன்னா தியேட்டர் போக முடியலையா, கஷ்டமா இருக்கா. ஆமா அங்கெல்லாம் ரிமோட்டா தான் இருக்கு, தூரமா போய் படம் பாக்குற மாதிரி இருக்கும். அது எல்லா படம்லாம் ரிலீஸ் ஆகாது அது. இதுக்காக ஒரு இந்தியா வரும்னு சொல்றாரு ப்ரோ. கங்குவாக்கு 10,000 செலவு பண்ணி பார்த்தான் ப்ரோ, மனசே வெறுத்துட்டான் ப்ரோ. 10,000 ரூபாயா? சரி அங்க வந்து அந்த அளவுக்கு ஹைப் கொடுத்திருந்தாங்க ப்ரோ. அது பறக்க விட்டுருந்தானுங்க, நம்பி போனோம் ப்ரோ. பாரிஸ்க்குலாம் போய் 10,000 செலவு பண்ணி பார்த்தான் ப்ரோ. நான் இங்க 4 மணிக்கு கேரளால இருக்கேன் ப்ரோ. இங்க இருக்க மலையாளத்தானுங்களெல்லாம் மண்டைய கழுவி வேற லெவல். அந்த எஃபெக்ட் தானா அந்த படம் பார்த்துட்டேன். ஜஸ்ட் ட்வீட் போட்டுருந்தாரு. அந்த எஃபெக்ட் தானா? அவன் மன வருத்தமாயிட்டான் ப்ரோ. என்ன போட்டு என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு போட்டு டிப்ரெஷன் ஆயிட்டான் ஃபுல்லாவே. அண்ணா பிரசாந்த் அண்ணா, ஹலோ எப்படி இருக்கீங்க? ரொம்ப சாரி அண்ணா. இட்ஸ் ஓகே பிரதர். ட்வீட் பண்ணியிருந்தேன். ஹலோ, ரியலி சாரி ஃபார் யுவர் லாஸ் அண்ணா. தேங்க்ஸ் பிரதர். தேங்க் யூ வெரி மச். எவ்ரிதிங் ஓகேவாண்ணா? நல்லபடியா முடிஞ்சுச்சுங்களாண்ணா? பரவாயில்ல பிரதர். நேத்து தான் வந்து அப்பா கடைசி ரைட்ஸ் இங்க அவினாசிலேயே பண்ணோம். அதனால நல்லா போய் சேர்ந்தாங்க பிரதர். சூப்பர். இது இங்க பாத்தீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்கு, ரோட்டரி கிரமேஷன் கிரவுண்ட் இருக்கு.
கோயிலுக்கு எதுக்கு அப்படி. அதனால அவர் ஃபேவரட் வந்து அவினாசி தான். சும்மா பொழுதுனிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவினாசி லிங்கேஸ்வரர் அப்படின்னு பேசிட்டு இருப்போம். அப்படி அவர் இதை பார்ப்பார் அதை பார்ப்பாருன்ட்டு இருப்பாரு. அதனால அப்புறம் அங்கேயே பண்ணோம். என்ன அம்மா கொஞ்சம் அழுதாங்க பாவம், ரொம்ப ரொம்ப அழுதாங்க. அப்புறம் எல்லாம் ரொம்ப அழுதா அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிரும்ல, எல்லாம் உட்காந்து பேசி இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை இட்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி. இல்லைண்ணா இது கண்டிப்பா இது பெரிய லாஸ் தான். பட் இந்த டைம்ல நீங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அம்மா பார்த்தீங்கன்னா. மொரோவர் நீங்க போட்ட போஸ்ட்டுக்கு ஒருத்தர் போட்டிருந்தாருல, முடிஞ்ச அளவுக்கு அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க போட்ட போஸ்ட்டுக்கு ஒருத்தர் போட்டிருந்தாருலண்ணா யூ ஆர் ஹிம் நவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இதுக்கப்புறம் அதுக்கான பேஸ். கண்டிப்பா அவங்க உங்களுக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்றத பிலீவ் பண்ணுங்க. தேங்க்யூ சுகன் ப்ரோ. இல்லை அதுதான் நாம மாறணும். அண்டு அது சொல்லிட்டே இருப்போம். அப்படி என்ன சொல்லுவார்னா, டேய் உனக்கு வந்து கடகராசிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்காமா, 2025 உனக்கு வந்து எல்லாமே நீங்கிடுச்சம்மா, அதுக்கப்புறம் 20 வருஷம் நீ நல்லா இருப்பியாமாடா அப்படின்ட்டு இருப்பேன். அப்படி நான் சொல்லிட்டே இருப்பேன், ஏங்க சும்மாதே பார்க்காதீங்க, காலைல எழுந்திரிச்சு 7:30 மணிக்கு பிஸ்கட் தொட்டு டீ குடிச்சிட்டு அந்த இவன் சொல்கிறதே கேட்காதீங்க. அந்த இந்த டிவியில் இதில் ஏதோ டிவி ஒரு ரொம்ப மொக்க டிவி, அதில் தான் ஒரு ராசி பலன் பார்ப்போம். அப்படி சொல்லிட்டு இருப்பேன், நல்லா இருக்கு. நான் ஒரு பாத்துக்குவேன் நான் கண்டிப்பா 25 நீ இல்லை என்ன மேலதான் பியூட்டினா, என்ன பியூட்டினா பிரதர் இந்த பாசிங்கவேல என்ன பியூட்டினா, இப்போ நம்ம இந்த சின்சியர் கண்டோலன்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, இப்போ யாரும் இறந்துட்டாங்கன்னா நம்ம சைட்லேருந்து வந்து சின்சியர் கண்டோலன்ஸ் போடுவோம். அதோட வெயிட் என்னன்னு நமக்கு தெரியாது உண்மையாலுமே. அதோட வெயிட் என்ன அப்படின்னு நம்ம போடுவோம். இறந்துட்டாரு. எனக்கெல்லாம் சிலதெல்லாம் பார்த்தா முருகன் திருவடி நிழலில் அவர் ஆன்மா இளைப்பாறட்டும் அப்படின்னு போடுவோம். நமக்கு வரும்போது தான் அது ஒவ்வொரு மெசேஜுமே எவ்வளோ முக்கியம் நமக்கு புரியுது. வந்து ஏன்னா அது உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணுது. உண்மையாலுமே பரவாயில்ல சொல்லியிருக்கிறாங்க, சூப்பர்ப்பா யார் சொன்னாலும் சரி, அது பார்த்தா பெரிய சப்போர்ட்டாக இருக்கு. பெரிய ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னன்னா டைம் எடுத்துட்டு நிறைய வாய்ஸ் மெசேஜ் நிறைய பார்த்தீங்கன்னா லென்த்தாக டைப் பண்ண எதையுமே விடல, உட்காந்து படித்தேன். என்ன சொல்ல, ஏன்னா அவனுக்கு என்ன பிரதர், அவன் நாம் யாரு, நம்மளை வந்து ஒரு அண்ணனா தம்பியா அப்படி நினச்சிட்டு நிறைய பேர் நம்ம ஃபேஸ் கூட பார்த்ததில்ல நேராக உட்காந்து அவ்வளோ சின்சியராக எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. பெரிய ஆறுதல் இருந்துச்சு உண்மையாலுமே. ஒரு இந்த 2-3 நாள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் பிரதர். என்னென்னா கடைசி அப்பா இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வர்றப்போ வழக்கம் போல தாங்க இந்த இன்சூரன்ஸ் கிளியரன்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அது போட்டு இழுத்துக்கிட்டே கடைசி 31 கரெக்டாக மாட்டிக்கிட்டோம். இதில் யாரையுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை, இன்சூரன்ஸோ ஹாஸ்பிட்டலோ. ஏன்னா எல்லாருமே ஹாலிடே மூடு, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு வெளியில் போயிட்டுருக்காங்க. நமக்கு இங்கே அப்பா இல்லை. பட் ஆனால் இருந்தாலுமே ஹாஸ்பிட்டல்லையும் சரி இன்சூரன்ஸ்லேயும் சரி எனக்காண்டியே 2 பேர் உட்காந்தாங்க. உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மணி நேரம் போராடி அந்த கிளியரன்ஸ் வாங்கி தந்து, இல்லாட்டி பெரிய ஒரு தொகை கட்டியிருக்க வேண்டியிருக்கும். ஸோ அதோட ஒரு 20% தான் கட்டினேன். கட்டி கிளியர் பண்ணி அண்ணனுங்க சொந்தங்க ஒருத்தன் அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து சாப்பாடு போட்டுருக்கான். என் பசங்க சார்னு மேனேஜர் இருக்கான், அவனெல்லாம் வந்து எப்படின்னா கூட பிறக்கல அவ்வளோதான். ஏன்னா எனக்கு தம்பி உண்மையாலுமே கூட பிறந்தா கூட அப்படி ஒருத்தர் வேலை செய்வான்னு தெரியாது. என் ஆர்கிடெக்டு அவன் பார்த்தீங்கன்னா அப்பா கடைசியில் தூக்கிட்டு வேன்ல இருந்து அவன் தான். இப்போ அவனுங்கெல்லாம் தம்பி ஆயிட்டாங்க. அப்புறம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு உண்மையாலுமே. என்னன்னா மனுஷங்க வந்து எப்படி ஒரு விஷயத்த வந்து எப்படின்னா இந்த வீடு காரு இல்லை நாளைக்கு வந்து பெரிய பங்களா இல்லை வந்து 1000 ஏக்கரா இதெல்லாம் மனுஷங்க இல்லாமல் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியுது. அந்த மனுஷங்க அன்புல தான் இது எல்லாமே. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவ்வளோ சோகத்துலேயும் எனக்கு அழுக வரல. டு பி ஆனஸ்ட் என்னன்னா, ஏன்னா எனக்கு அழுகையிலோட என்னன்னா வரவு செலவு கணக்கு. ஒரு இன்னைக்கு கருப்புன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம ரிலீஜியஸ் முறைப்படி கரெக்டாக வந்து சாப்பாடு போடணும், எல்லாத்துக்கும் உபசரிக்கணும்,
கரெக்டாக மற்ற செலவுகள் இருக்குது, சின்ன சின்ன செலவு போயிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த செலவுகள் என்ன, இப்ப இந்த வருஷம் இந்த மாதம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாடகைகள் கரெக்டாக கொடுத்துருக்கணும். அதே மாதிரி கம்பெனிகளுக்கு இது பண்ணணும். இந்த பாலாஜி அண்ணன் கேட்டேன், பாலாஜிண்ணா காசு தானா கொஞ்சம் டைட்ண்ணா அப்படின்னா, ஒன்றுமே இல்லை 1,00,000 போட்டு விட்டாரு. டேய் 1,00,000 இருக்கு ஓகேவாடா அப்படின்னாரு. சரிண்ணா அப்படின்ட்டு. இன்னொருத்தர் பிரசாந்த்ன்னு இருக்கான், இன்னொரு பிரசாந்த், அவங்ககிட்ட கேட்டேன், டேய் கொஞ்சம் டைட்ரா அப்படின்னேன். ஆனால் என்கிட்ட ஒரு 20,000 இருக்குண்ணா அப்படின்னா, டேய் 50,000 வேணும்டா அப்படின்னா, ஒரு 3 நிமிஷம் இருக்கும் அனுப்பிச்சி விட்டான். அவ்வளோதான். இப்போ அவங்களாம் யார் எனக்கு? இப்போ பாலாஜி என்ன, பாலாஜி கோபால் நான் சொல்கிறது, எனக்கு கூட ஒரு நம்பர் இருந்தால் அப்படி இருக்குமா? எனக்கு தெரியாது. ஆனால் பாலாஜின்னு இருப்பார். அவர் தான் ஆக்சுவலாக பாலாஜின்னு தான் அந்த ஸ்டார் ஹெல்த்துக்கு அவரோட ஃப்ரெண்டை வச்சு தான் அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணார். அதெல்லாம் வெளில கூட சொல்ல மாட்டார். அதான் பாலாஜின்னு. ஸோ பயங்கரமாக இதாக இருந்துச்சுங்க. அண்டு என்னன்னா இப்போ இதோட இந்த இறப்போட பியூட்டி என்ன தெரியுங்களா? பயங்கரமாக அப்பாவை பற்றி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் ஆக்சுவலாக. அப்போ லைட்டாக சரக்கு போடுவார், கொஞ்சம் குறும்பு பண்ணுவார், ஏதாவது பண்ணுவார், அம்மா கூட சண்டையாக இருக்கும். அம்மா ஃபோன் பண்ணும், ஒரு ஏங்க அப்படின்ட்டு ஒரு கொஞ்சம் குறும்பாக ஏதாவது குறும்பு பண்ணுவார். பட் ஒன்ஸ் அப்போ போனோன்னே இப்போ இங்கே வீடு கட்டின வீடு வந்துங்க, இது கிட்டத்தட்ட 4,300 ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு செங்கல் விடாமல் வச்சு கட்டி ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டா அப்படி. அப்புறம் போயாச்சு, வீடு ரெடி. பட் ஆனால் பழைய வீடு விற்றுட்டோம், வாடகை வீட்டில் தான் இப்போ இருக்கோம். அம்மாவுக்கு ஒரே இல்லைன்னா, என்னடா போட்டலுக்கு கூட ஒரு சொந்த வீடு இல்லையடா அப்படின்ச்சு. அப்புறம் இவனுங்க சாங்கின்னு சொன்னானுங்க, இந்த சாங்கியம் அந்த சாங்கியம் புது வீடு அப்படின்னானுங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க ஒரு பாயிண்ட்ல, ஓகே சொந்தக்காரங்களாம் பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. இல்லை அம்மாவோட தோட்டம் இருக்குது, ஐ மீன் அம்மா அவங்களோட அந்த பரம்பரையாக வர்ற அந்த தோட்டம் இருக்குது, அங்கே வச்சு பண்ணிடலாம், அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம், அங்கே வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணேன், ஒரு ராயல் கேரில் தான் அப்பா இருந்தாங்க. அன்றைக்கி நைட் அப்புறம் சும்மா வண்டி எடுத்துகிட்டு போய் ஸ்டார் பக்ஸில் உட்காந்தேன். ஸ்டார் பக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது காஸ்ட்லியான காஃபின்னு இல்லை, ஒரு மணி நேரம் உட்காந்தா கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா. அந்த காஃபியோட தனியாக உட்காந்துக்குவேன். ஏதாவது ரொம்ப முக்கியம் அப்படின்னா 1 மணி நேரம் யோசிச்சேன். என்னென்னா, பையனா நான் யார், அவருக்கு பையனா, என்னோட குடும்பத்தோட ஒரு ஆளா நான் யார், பிகாஸ் ஐ எம் த மேன் ஆஃப் த ஃபேமிலி நவ். நான் யார் அப்படின்னு யோசிக்கிறப்போ, யாருன்னா யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் ஃபார் யுவர் ஃபாதர். அவருக்கு என்ன பெஸ்ட்டோ அது சம்பிரதாயமாவது சாஸ்திரமாவது அந்த ஈரவங்கத்தில் தூக்கி வீசிட்டு அவர் என்ன பிடிக்குமோ அதை பண்ணுறது தான் மனுஷத்தன்மை. அதுக்கப்புறம் அதனால் கெட்டதே நடந்தாலும் அதை ஏற்றுக்கிறது தான் மனுஷத்தன்மை. அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லை யோசித்தேன். அப்பா 31 இறந்தாங்க. 30ஆம் தேதி அனுமன் ஜெயந்தி, அதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு அனுமன் ஜெயந்தியா என்ன ஜெயந்தின்னு கூட தெரியாது. காலையில் யோசித்தோம், 2 மணி நேரம் வீட்டை க்ளீன் பண்ணோம். எல்லோரும் வந்தாங்க, வீட்டை க்ளீன் பண்ணோம். கிட்டத்தட்ட முடிஞ்சது வீட்டை க்ளீன் பண்ணோம். 11:30 மணிக்கு ஐயர் வந்தார். ஹோமத்தை போட்டோம். அது புண்ணியாச்சினியா இல்லை என்ன அதெல்லாம் தெரியாது. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேணுனாங்க. ஓகே ரைட், நீங்கள் சொல்கிறது ஓகே பண்ணுங்க அப்படின்னு வீட்டை ரெடி பண்ணி, அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு, அதுக்கே அப்பாவுக்கு கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்து அதில் சில பேர் என்னன்னானுங்க, வீட்டு வாசலில் வச்சு பண்ணிடலாம் அப்படின்னா, ஒருத்தன் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பந்தல் போட்டுடலான்னா, ஏண்டா அவர் ஒவ்வொரு செங்கலும் பார்த்து, ஒவ்வொரு டைல்ஸு ஒவ்வொரு மரம் அவர் பார்த்தது. நான் சும்மா சும்மா காசு புரட்டி தருவேன், அதனாலலாம் வீடு கட்டிட முடியாது. வீடு கட்டினவங்களுக்கு அது தெரியும். ஒருத்தன் அங்கேயே இருக்கணும். அவன் ஒரு 10 தடவை கல்யாணம் பண்ணுறதுக்கு சமம் ஒரு தடவை வீடு கட்டுறது. அவ்வளோ சிரமமான விஷயம். அது சின்னதோ பெருசோ அவ்வளோ சிரமமான விஷயம் அது. அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே அவர் வரலன்னா அப்புறம் எதுக்கு அந்த வீடு? அந்த வீடு இருந்தா என்ன இல்லைன்னான்ட்டு கொண்டு வந்து அப்பா வச்சு, அம்மாவுக்கு வந்து அவ்வளோ துக்கத்துலேயும் ஒரு சின்ன ஹாப்பி. ஓகே ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு
இப்போ அந்த வீட்டில் இருந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன். 1ஆம் தேதி அந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் நைட் தூங்குனதே இல்லைங்க. 1ஆம் தேதி தூங்குனேன். இன்னைக்கு 2ஆம் தேதி அம்மாவும் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு தெரில 12:30க்கு எழுந்து தூக்கரில் எழுந்திரிச்சேன். ஸோ என்னன்னா அவரோட நல்லது எல்லாம் அப்படி ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த 2 நாளாக. என்னென்ன பண்ணுவார், ஒரு வண்டி ஒன்று வச்சுருப்பாரு, ஒரு இது வச்சுருக்காரு, சின்ன வண்டி ஒன்று. எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி ஆயிடுது. 50 நாளாக சும்மா நிற்கிது. இல்லைன்னா எங்கேயாவது 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு ஓரத்தில் அப்படியே குறன்னு போயிட்டு இருப்பாரு. ரூட் கண்டுபிடிச்சி வச்சுருந்தாரு. என்னன்னா லைட்டாக ஒரு கட்டிங் போடுவார் அப்பப்போ. டிராஃபிக் போலீஸ்க்கு இது எங்கேயாவது பிடிப்பானா அப்படின்ட்டு, நான் இதில் வந்துடும்டா அப்படிங்குவார். சும்மா வீட்டிலேருந்து இப்போ வாடகை வீட்டிலேருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தான். அது அது பண்ணுவார். ஏதாவது சின்ன சின்ன ஒரு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பார். பட் அவர் யாருங்கிறத நமக்கு இலவு கேட்க வரவங்க சொல்கிறப்ப தான் நமக்கு புரியுது. மறந்துட்டோம். அந்த அப்பாவையே மறந்துட்டோம். ஸோ அதான் இந்த வருஷம் எல்லாம் நீங்களாம் இருக்கீங்க. எனக்கு இன்னும் பெரிய தைரியம்னா நீங்களாம் இருக்கீங்க. நேற்று அழுதுட்டு இருந்தேன். நேற்று ஒரு மாதிரி என்னால் பேசவே முடியல. பட் அது சொல்லணும்னு தோணுச்சு. பட் இன்னைக்கு ஸ்ட்ரென்த் வந்துருச்சு. நீ போக போக அப்படியே பிடிச்சி எந்திரிச்சிடணும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் பெருசாக பண்ணணும். அவருக்கு என்னென்னா, அவருக்கு அஞ்சலி அப்படிங்கிறது ஒரு ஃபோட்டோ பெருசாக வச்சுட்டு உட்காந்து பிஜிஎம் போடுறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவர் பேரில் ஐ திங்க் அவரோட ஃபஸ்ட் மெமரி டே அது 31st 25 அப்பா அதில் ரங்கசாமி எஜுகேஷனல் ட்ரஸ்ட். நான் பெரிய சூர்யாவோ நம்ம பெரிய விஜயோ கிடையாது. பட் ஒரு பையனை படிக்க வைக்க முடியுமில்ல? முடியாதானே? இல்லை ஒரு மாதம் ஃபீஸ் கட்ட முடியுங்களா? அவர் அப்படித்தான் எல்லாரும் ரிமெம்பர் பண்ணணும். ஆரம்பிப்போம். ஆரம்பிச்சு நடக்கும். கண்டிப்பா நடக்கும். ப்ரோ கண்டிப்பா நடக்கும் ப்ரோ. ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஆக்சுவலாக நீங்கள் போஸ்ட் போட்டப்பவே எனக்கு ஷாக்கிங்காக இருக்கிறத விட நான் டக்குன்னு வருத்தப்பட்ட விஷயம் என்னன்னா, நான் ஒரு 10 days பிஃபோர் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுறது கூட சொன்னீங்க. அரௌண்ட் மோஸ்ட்லி ஃபேமிலி ஒர்க்கு, வீடு ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்பா அம்மாவை மட்டும் அங்கே நான் உட்கார வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேங்க. ஐயோ அதை மட்டும் பண்ணிட்டாரா இல்லையான்னு தெரியலையே. அதுதானே அவர் ரொம்ப ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயமாச்சு அப்படின்னு நினைச்சேன். பட் இப்போ நீங்கள் சொல்கிறது கேட்குறப்போ ஓகே பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. அது ஒரு பெரிய தாட்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. குலப்பிரவேசம் பண்ணி அவர் இது நான் கேள்விப்பட்டது இல்லை இந்த மாதிரி. ஆனா பண்ணது பெரிய விஷயம் ஆக்சுவலா. தேங்க்யூ ப்ரோ. இல்ல அவரோட சோல் பெருமைப்படுற மாதிரி நடந்துக்கணும் பிரதர். ப்ரோ இதுல நீங்க இன்னொரு பண்ண விஷயம் என்னன்னா, உங்களோட அதாவது நம்பிக்கையும் சரி, அடுத்தவங்களோட அதாவது அப்பா அம்மாவோட நம்பிக்கையும் சரி, உங்களோட அந்த நம்பிக்கை இல்லாததையும் சரி, நீங்க 2யுமே பேலன்ஸ் பண்ணிருக்கீங்க. இது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். அதை நான் இதை எதுல சொல்றேன்னா, அந்த புண்ணியார்ச்சனை பண்ணி உள்ள அப்பாவை கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துலையும் சரி, அப்பாவை கூட்டிகிட்டு வந்து தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயமும் சரி, 2மே டிஃப்ரெண்ட் கான்ட்ராடிக்டான விஷயங்கள். ஸோ இதை நீங்க பண்ணியிருக்கீங்க. இது எதுனா இது எப்படி உங்களை காட்டுதுன்னா, நீங்க அவங்க மேல வச்சிருக்க ஒரு மரியாதையும், நீங்க பிலீவ் பண்ற அல்லது நம்ம இந்த காலத்துக்கான இதையும் காட்டுது. இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய இதுதான். இது சும்மா சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா யாருமே இப்படி பண்ணுவாங்களான்னு நான் என்ன டவுட் தான் பண்றேன். நான் இதை என்னால நம்ப முடியல தான். பட் நீங்க பண்ணியிருக்கீங்க. இது பெரிய விஷயம். ரெண்டு சைடும் நீங்க பாத்திருக்கீங்க பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, எனக்கு யாரும் பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு அதான் சொன்னாங்க ப்ரோ. என்னன்னா இல்ல இது புண்ணியார்ச்சனை பண்ணாத வீட்டுல இல்ல முதல்ல பாத்தீங்கன்னா பாடி எல்லாம் வரக்கூடாது. நான் யோசிச்சேன், சரி ஃபேக்சுவலா சயின்டிபிக்கலா யோசிப்போம், இல்ல ரிலீஜியஸாவுமே யோசிப்போம். அப்பா எனக்கு என்ன பண்ணிட போறாரு? பெத்து வளர்த்தவரு, அவரோட ஆன்மா இங்க சுத்துச்சுன்னு வச்சுங்களேன், அவர் என்ன பண்ணிடுவாரு? எனக்கு நல்லது பண்ண வீடு தானே ப்ரோ. அதுதாங்க ப்ரோ. இல்ல நான் ஆக்சுவலா இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு பக்கத்துல தான் உட்காந்துருப்போம். அப்படி எப்ப வந்தாலும் வீடு கட்டுறதுக்கு உட்காந்துருப்பாரு. ஃபோன் பண்ணுவோம். அப்படி ஃபோன் பண்ணிட்டு டேய்
என்னடா என்னடா இந்த ஆர்கிடெக்ட் நீங்க சேர்ந்து என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படிங்க. ஏன்பா? என்னடா ஏதோ மேல இருந்து லைட்லாம் வருது அப்படின்னு. ஆமாப்பா வரும்ப்பான்னு. வர்றது சரிடா. இது எவனாலடா இருக்கு உள்ள உட்காந்து குத்திக்கிட்டே இருக்கானுடா. அந்த இடிக்கிற சார்ஜே வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுறத விட ஜாஸ்தியா மாட்டிருக்குது. நீ என்னப்பா சொல்லிட்டு உட்காந்துக்குவ? நான் உட்காந்து அத பார்க்கணும்ல அப்படிங்குவாரு. "அப்பா கோச்சுக்காதீங்கப்பா. இப்படி வந்தா தான் நல்லா இருக்கும்ப்பா" அப்படின்னேன். "சரி என்னமோ பண்ணு. நான் இடிக்கிறேன்" அப்படின்ட்டு எப்ப பார்த்தாலும் கட்டிட்டு கட்டிட்டு இடிக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்குவாப்படி. ஒவ்வொன்னும் சொல்லுவாப்படி. ஒவ்வொன்னும் உட்காந்துட்டு, ஐயோ! கொஞ்சம் திரும்புனா போது. கலவைய கீழ போட்டு டக்குனு மண்ண போடி மூடிருவானுங்க. அதனால நம்ம அப்படி விடக்கூடாது. அது வந்து ஒவ்வொரு சட்டி சிமெண்ட் எவ்வளோ ஆகுறது? ரூ. 200 ரூ. 300 வேஸ்ட்டா போயிரும். அப்படின்ட்டு அ வீடு வந்து கான்ட்ராக்ட்டே விடல. அவரு தான் கான்ட்ராக்டர். அவர் கடைசியா இந்த பூமியில செஞ்ச மிகப்பெரிய வேலை இந்த வீடு தான். ஸோ இது வந்து என் அப்பா அவ்வளோதான். அப்பா ஏதோ ஒரு ஃபார்ம்ல அப்பாவா நிக்கிறாரு. நான் அதுக்குள்ள உட்காந்துருக்கேன். இது காசுனாலலாம் கட்டிற முடியாது. நீங்க வீட்ட வந்து பார்த்தா தெரியும். நீங்க காசுலாம் வச்சுக்கிட்டு, பெரிய பிளான்லாம் போட்டுலாம் இந்த வீட்ட கட்டவே முடியாது. நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு படுக்கிறப்ப தான் இந்த வீடு எவ்வளோ பெருசுன்னே எனக்கு தெரியுது. எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு வருவேன், சுத்தி பார்ப்பேன், போயிருவேன். என்னடா இது ரூமா இருக்கு, இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு இன்னைக்கு தான் ஃபீல் ஆவுறேன். நீங்க சொன்னது தான் பிரதர். என்னன்னா, அதான் ஒருத்தர் சொன்னாங்க என்னன்னா, "இல்ல நீ வந்து வாழ வேண்டிய வீடு. அம் எனக்கு பெர்சனல் ரிலேஷன்ஷிப் பெருசா இல்ல பிரதர். திருப்பி ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயத்துல ஐ மீன் கட்டாயம் இல்ல, சூழ்நிலையில இருக்கேன்னு வச்சுக்கங்களேன்." அவங்க சொன்னாங்க, "டேய் இன்னொரு வாழ்க்கை இருக்குடா உனக்கு. இப்படி பண்ண" அப்படின்னாங்க. டேய் அட அப்படி பண்ணி வாழ்க்கை இல்லாம போச்சுன்னா போயிட்டு போகுதுடா. என்னத்த ஆயிர போகுது? என்ன அப்பானால தான் வாழ்க்கை இல்லைன்னா போயிட்டு போகுதுடா. அதெல்லாம் அப்படி பண்ண மாட்டாருடா அவரு. அவரு எனக்கு என்னவோ அதுதான்டா பண்ணுவாரு அப்படின்னு. எங்க பக்கத்துல ஒரு கொஞ்சம் தூரத்துல ஒரு கோயில் இருக்குது. அங்க இந்த விழா கமிட்டியா ஏதோ ஒரு கமிட்டி. சார் காலையில மார்கழி பூஜை பண்றோம் சார். அதனால நீங்க நைட்டே பாடி எடுத்துற முடியுமா அப்படின்னானுங்க. நான் தான் கேட்டேன். விழா கமிட்டியில ஒருத்தன் செத்துட்டா என்னடா பண்ணுவீங்க? அப்ப நைட்டே பாடி எடுத்துருவீங்களாடா? இல்ல வச்சு எடுப்பீங்களா? என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு. எதுக்குடா உங்க கோயிலு? இது எல்லாமே எதுக்குடா? மனுஷங்கள காப்பாத்த தானடா? அப்ப அதுக்கே இல்லன்னா அது என்னடா கோயிலு? யாருக்குடா பூஜை பண்றீங்க மார்கழி பூஜை? அப்படின்னு. அப்புறம் எதுவுமே பேசல அவனுங்க அதுக்கப்புறம். ஸோ இந்த மாரிங்க என்னன்னா, எல்லாம் ஸ்பிரிச்சுவலா இருக்கலாங்க, ரிலிஜியஸா இருக்கலாங்கங்க. தேவையில்லாத போட்டுங்க வந்து என்னன்னா, சும்மா பொழுதுபோக்கலன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு போட்டு சொருகுறதுங்க. நான் அதான் சொன்னேன், "அம்மா இது மாரி உனக்கு வந்து இன்னொரு 3 மாசத்துல 1,00,000 பேர் அட்வைஸ் பண்ணுவாம்மா. ஒருத்தன் வருவான், வாஸ்து சரியில்லங்குவான். ஒருத்தன் வருவான், இங்க இழுத்துருக்குங்குவான். கேட்டுக்கோ, எதையும் கண்டுக்காத." அவ்வளோதான். எவனாலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. வசந்த் சார், நம்ம வசந்த் அண்ட் கோ வசந்த் சார். அவங்ககிட்ட இல்லாத காசு இல்ல. அவர் எனக்கு தெரிஞ்சு டிக்ளேர்ட் அசெட்டே அவரது 500, 600 கோடி இருக்கும்னு நெனைக்கிறேன். கிட்டத்தட்ட ரூ. 3000 கோடி இருந்துச்சு. 3000 கோடி ரூவா ஈஸியா இருக்கும். கொரோனா எங்கெங்கிருந்தோ ஊசி வர வச்சாங்க, எனக்கு தெரிஞ்சு. ரஷ்யா, அமெரிக்கால இருந்தெல்லாம் ஊசி வர வச்சாங்க. ஆனா சார் பொழைக்கவே இல்ல. அப்ப இறப்புங்கிறது நாமெல்லாம் வந்து தடுத்தெல்லாம் போட்டுற முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் நம்மகிட்ட காசு இருக்கு அப்படிங்கிறங்காட்டிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேட்ட போட்டு பண்ணிற முடியாது. இன்னொன்னு நான் என்ன நெனச்சேன் அப்படின்னா, இந்த வாயில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேஞ்சு, ரெவல்யூஷன் பண்ண வேண்டியதில்ல. பட் எது முக்கியம் அப்படின்னு வந்து அட்லீஸ்ட் என்னோட ஃபேமிலி சுத்திங்கிரு நெறைய பசங்க என்ன பார்க்குறாங்க. ஏன்னா, எங்க அண்ணன் பசங்க, சித்தி பசங்க அப்படின்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பசங்க என்ன பார்க்குறாங்க. இவன் என்ன பண்றான் அப்படின்ட்டு. இத பண்ணும்போது, நாளைக்கு அவங்க வீட்ல இப்படி நடக்கும்போது, அவங்க வீட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ தான் முன்னாடி வைப்பான். இந்த சடங்கு சம்பிரதாயத்துல வைக்க மாட்டான். ஸோ அது ஒரு சின்ன ஒரு மாற்றமா இருக்கும். ஏன்னா அதுதான் முக்கியம். வேற ஒண்ணும் இல்ல. அப்பாவ தாண்டி, அம்மாவ தாண்டி என்ன இந்த இதெல்லாம் அதெல்லாம் வேல்யூ இல்லாமயே போயிரும். ஸோ அது அது நெனச்சா இன்னொன்னு ஐ மீன் அதான் சொல்றேனுங்களே, எல்லாரையும் பகச்சுக்கிட்டு அதெல்லாம் இல்லைங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டேன். சொந்தங்கள்லாம் நான் சொன்னேன். "சாரிம்மா இப்படி இருக்கு. அப்பா கடைசியா ரொம்ப கடைசி கண்டிஷன்ல இருக்காங்க. ப்ளீஸ் வந்துர முடியுமா?" அப்படின்னேன். யாருமே எதுவும் சொல்லல. எல்லாரும் வந்துட்டாங்க. 2 மணி நேரம். கிட்டத்தட்ட 70, 80 பேர் எதுவுமே சொல்லல. எதுவுமே கேட்கல. எல்லாரும் வந்து நின்னாங்க. எல்லாரும் வந்து நின்னாங்க. நல்லா பண்ணி தந்தாங்க. தங்கச்சியும் மாப்பிள்ளையும் தான் உட்காந்தாங்க, புண்ணியாச்சனிக்கு. அ அவங்கள தான் உட்கார வச்சேன். அம் நான் உட்கார்ந்தாங்க. இல்லங்க இதுல என்ன இருக்கு? யாரு பண்ணான்னு அதுல?
அவரு ஐயர் வந்து அவரு பூஜை பண்ணவரு பார்த்தா, அவங்க அண்ணன் இப்பதான் இறந்திருக்காரு. அவரு கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. "ஒண்ணும் ஆகாது தம்பி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அது நான் உனக்கு நல்லா ஹோமம் பண்ணி தரேன். நீ கவலையப்படாத. ஒண்ணும் ஆகாது." அப்படின்ட்டு வந்து கட்டிப்பிடிச்சுட்டு, "சாமி நல்லா பண்ணித்தாங்க" அப்படின்னு. அவர் ஒவ்வொரு மந்திரத்தையும் அவரோட ஆன்மாலேருந்து எடுத்து சொன்னாப்படி. சொன்னாரு. அ எனக்கு அதான் பிரதர், இவ்வளவு சோகத்திலயும் என்ன பெரிய இதுன்னா, நம்ம என்ன யார சம்பாரிச்சிருக்கிறோம் அப்படின்னா, ராயல் கேர்ல கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம ஃபாலோவர்ஸ் தான். "என்ன ப்ரோ இங்க?" அப்படிங்குவாங்க. "ப்ரோ உடம்பு சரியில்ல ப்ரோ" அப்படின்னா உட்காந்துக்கிறது நம்ம கூட. "என்னாச்சு ப்ரோ?" யாருன்னே தெரியாது எனக்கு. 10 நிமிஷம் உட்காந்து என்னன்னு கேட்பாங்க. கேட்டுட்டு திருப்பி ஒரு தடவ பார்த்தா, "ப்ரோ நான் ஏதாவது பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்பாங்க. இப்படி இ சம்பாரிக்காத ஃபேமிலி நான் சம்பாரிச்சிருக்கிறேன். அதனால ஒண்ணு தோணுச்சு. என்ன தோணுச்சுன்னா, ஆக்சுவலா என்ன தோணுச்சுன்னா, மனசுக்குள்ள ஒண்ணு இனிமே நீங்கலாம் கிரிட்டிசைஸ் பண்ணீங்கன்னா, அது எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு தோணுச்சு ஆக்சுவலா. இனிமே அன்பா இருக்கணும். நம்ம அனாவசியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது இப்ப கிடைக்காதுங்க. எவனுக்குமே கிடைக்காதுங்க. நீங்க என்ன கோடி குடுத்தாலும் கிடைக்காது. எத்தன கோடி குடுத்தாலும் கிடைக்காது. அ எல்லாரும் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள், அவங்க நாம் தமிழர்ல இருந்து சீமானன், அவங்க பாக்கியராஜ், அவங்க இடுமாவனன் அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க ஜெயக்குமார் சார் சன்னு அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. அணி அனுப்பிச்சிருந்தாரு. அனிருத் அனுப்பிச்சிருந்தாங்க. யாராரோ ஸ்ட்ராங்கா இரு தம்பி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு யாராரோ அனுப்பிச்சிருந்தாங்க. இதெல்லாம் என்ன அவங்களுக்கு இதுல என்ன வந்துற போகுது? ஸோ அதுதாங்க. இது ரொம்ப நான் லென்த்தா சொல்ல விரும்பல. பட் ஒண்ணே ஒண்ணு தான் என்னன்னா, தயவு செய்து அப்பா, அம்மாவுக்கு 60 வந்துருச்சுன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. அவங்க சொன்னா குழந்த மாரி ஏதாவது சொன்னா கேட்க மாட்டாங்க. நாமளும் என்னன்னா, அவங்க இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரே சண்டையா இருக்கும் அவங்க கூட. ஆனா போச்சுன்னா, அது ஒரு அடி அடிக்குங்க. என்னன்னா வெளிலலாம் அழுகாம இருந்துடுறேன். வெளிலலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இருக்கும்போது பெரிய அப்படியே மோடி மஸ்தான் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கையெல்லாம் கட்டிக்கிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கம்முனு இரு அழுகாத" அப்படின்ட்டுறேன். தனியா படுக்கும்போது அழுகை நிறுத்தவே முடியறதில்ல. ம். அவர் பண்ண எல்லாமே உள்ள வந்துட்டு கிரிக்கெட் கிரிக்கெட் நல்லா விளையாடுவேன்ட்டு பார்த்தீங்கன்னா, அம்பாஸ்டர் கார் வாடகைக்கு எடுத்துட்டு போயிட்டு, அப்ப ரூ. 950 "இங்க பார்றா, எல்லாத்தையும் வாங்கி தந்துட்டேன்டா. நீ கிரிக்கெட்ல வந்து சச்சின் டெண்டுல்கர் மாரி ஆகலைன்னா, பார்த்துக்கோ நீ சும்மா விட மாட்டேன்." அவர் எப்படின்னா, எல்லாத்தையுமே கோவமா தான் செய்வாரு. அன்ப கூட கோவமா தான் செய்வாப்டி. திட்டிட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு தான் செய்வாரு. அ அப்புறம் புரட்டாசி மாசம் அவரு அப்ப இந்த புரட்டாசி, தை இதெல்லாம் பார்க்கவே மாட்டாரு. எப்பவுமே கறி சாப்பிடுவாரு. கறி இல்லன்னா ஒரு நாள் இருக்க முடியாது. கறி சாப்பிடுவாரு. ஞாயித்துக்கிழமை வழக்கம் போல புரட்டாசி. இந்த வீடு கட்டிட்டு இருக்கிறோம். பாதி ஆயிருக்கு. அந்த வீடு கட்டுறதுல பக்கத்துல கூரைச்சாலை இருந்தது. அ அப்புறம் "டேய் அ அம்மா சாப்பாடு வைப்பா. சாப்பாட மட்டும் எடுத்துட்டு வாடா" அப்படின்னாரு. "ஏன்ப்பா?" அப்படின்னேன். "எட்டு வாடா சொல்றேன்" அப்படின்னு எடுத்துட்டு வந்தேன். வந்தா இங்க பார்த்தீங்கன்னா, ஒரே மொளகா, கிழகா கறி எல்லாம் எட்டு வந்து வணக்க வணக்கன்னு வணக்கிட்டு இருக்காரு. "இங்க பார்றா புரட்டாசியா இருக்கலாம். அதனால அந்த சாப்பாடு எவன் சாப்பிடுறது? இங்க வா நான் இன்னைக்கு ஒண்ணு செஞ்சிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு" அப்படின்ட்டு இந்த வீடு வராண்டால உட்கார்றோம் 2 பேரும். உட்காந்துட்டு "நீ சாப்பிடு. உனக்கு தெரியலடா இந்த வீடு பயங்கரமா அமைஞ்சு போச்சு. காத்து எப்படி வருதுன்னு நினைக்கிறேன். அப்படியே படுத்தோம்னா போதும்டா. அப்படியே சும்மா விசு விசு விசுன்னு காத்து வருதுடா. எல்லா ரூம்லயுமே காத்து வருதுடா. சூப்பரா வருதுடா. சூப்பர் வீடுடா" அப்படின்னாரு. "சூப்பர்ப்பா" அப்படின்ட்டு 2 பேரும் சாப்பிடுறோம். அ பரிமாறுவாப்படி. பரிமாறுவாரு. எக்ஸ்ட்ரீம் குழந்தை ஒண்ணு உள்ள இருக்கு அவர்கிட்ட. அந்த குழந்தை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சாமிய பார்த்த மாரியே இருக்கும். அப்புறம் சாப்பாட போட்டு அதுவும் சாப்பிட போறோம்னா நெறைய கறி சாப்பிட்டுறணும் நம்ம. கம்மியா சாப்பிட்டோம்னா கோச்சுப்பாப்படி. ஃபுல்லா சாப்பிட்டு அப்புறம் "சரி நீ வீட்டுக்கு போ. நான் இங்க ஒரு 5 மணி வரைக்கும் படுத்துட்டே இருக்கிறேன். இங்க படுத்தா அப்படியே சும்மா கனவு இல்லாம தூக்கம் வரும்" அப்படின்னு. "சரிப்பா நீங்க இங்கே படுத்து தூங்குங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு குக்கர்லாம் எடுத்துட்டு போனேன். இங்க இங்க பார்த்தா இந்த வீடு கட்டுற இந்த ஏரியா வந்து இப்ப தான் வரோம். 1 1 வருஷமா தான் இந்த ஏரியா தெரியும். இங்க ஒரு 100 ஃப்ரெண்ட் புடிச்சு வச்சிருக்காரு. அங்க எதுக்கால வீட்ல ஒரு பயமா இருக்குது. அந்த அம்மா அழுன்னு அழுகுது. என்னன்னு பார்த்தா 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் போயிட்டு இருந்திருக்காங்க. பாயம்மா அவங்ககிட்ட பேசிட்டு, ஏதாவது பேசிட்டு ஒரே நக்கல் அடிச்சுக்கிட்டு வாக்கிங் போயிட்டு இருப்பாராம்.
அப்புறம் ராவுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு சொல்றாரு, "ஏங்க 2 மணி நேரம் உட்காந்து வீட்டு பெருமை பேசிட்டு இருப்பாருங்க. எப்படி சிமெண்ட் பார்த்தீங்களா? எப்படி கம்பி பார்த்தீங்களான்னு பேசிட்டு இருப்பாருங்க." அப்படின்ட்டு. ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். இப்போ உங்ககிட்டலாம் எப்படி ஈஸியா இன்டராக்ட் பண்றேன்னா, அது அவரு தான் நினைக்கிறேன். எனக்கு இப்ப தான் புரியுது. நான் அத அம்மான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அப்பான்னு இப்ப தான் புரியுது எனக்கு. அண்ட் மிகப்பெரிய பிசினஸ்மேன் ஆக்சுவலா. அ அவருக்கு எல்லாம் அமைஞ்சிருந்துச்சுன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு தெரியிற அளவுக்கான பிசினஸ்மேனா இருந்திருப்பாரு. பெரிய ஜின்னிங் ம் அவருக்கு பஞ்சுல தெரியாத மேட்டரே கிடையாது. பருத்தி பஞ்சுல தெரியாத மேட்டரே கிடையாது. அவர் பேரே பருத்திக்காரர் தான். மைசூர்காரன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, மைசூர் அங்க தான் வந்து பஞ்சமலைக்கு போய், அங்க தோட்டம் பண்ணி, அங்கிருந்து பருத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்து, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பூர்ல ப பஞ்சு சொசைட்டில அரடோசர் போட்டு மூட்டை தூக்குறவரா ஆரம்பிச்சாரு. இடுப்புல கொக்கி அந்த கொக்கி மூட்டை தூக்குறவரா ஆரம்பிச்சாரு. 15 வருஷம் அதை கத்துக்கிட்டு, அங்க அது அவினாசி அங்கேயே ஆக்சுவலா ஜின்னிங் ஃபேக்டரி ஒண்ணு லீஸ்க்கு புடிச்சு, ஒரு பாயிண்ட்ல 250 பேத்துக்கு வேலை குடுத்தாப்படி. ஒரே ஒரு டிவிஎஸ் சுசுகி இருக்கும். ஒரு கணக்கு நோட்டு. அவ்வளோதான். அசிஸ்டன்ட் கூட கிடையாது. அவரே தான் ரன் பண்ணுவாரு. அதுதான் அப்பா. நான் வந்து அவரோட 5% அவ்வளோதான். வெறும் 5% இது பண்ணணும்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. பட் லேட்டர் ஆன் பார்த்தீங்கன்னா, பேட் ஹேபிட்ஸு, துரோகங்கள், அவரு 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 அவரையே யாருன்னு தெரியாம மறந்துட்டாரு சில டைம். அவ்வளோதான். பட் அதெல்லாம் ஓகே. இங்க எவன் பெர்ஃபெக்ட்டுங்க? எவன் பூரா பெரிய யோக்கியனா அப்படி பயங்கரமா அதெல்லாம் இல்லைங்க. எல்லாத்துக்குமே அதுக்கான மைனஸ் இருந்துட்டே தான் இருக்கும். பட் அவர எதுக்கு நினைவுல வச்சுக்கணும் அப்படின்னா, அந்த முயற்சி தான். சரியான வெறும் 3ஆம் கிளாஸ் தான். 3ஆம் கிளாஸோ, 4ஆம் கிளாஸோ இருக்கிற அறிவெல்லாம் நம்மளால யோசிக்கவே முடியாது. அப்படி அந்த ஆங்கிள்ல யோசிப்போம் அப்படி. புடிச்சிரணுங்க. அவர வந்து அவர் பேர்ல நெறைய நல்ல விஷயங்கள் பிசினஸ நெறைய பண்ணி ஜெயிக்கணும்னு நெனைக்கிறேன் நான். நான் ஜெயிச்சுருவேன். கண்டிப்பா ஜெயிச்சுருவேன். அம் அம் அண்ட் இங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னா, எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ். சீரியஸா. நெறைய பேரு நெறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. நெறைய பேர் உண்மையாலுமே ஏன்னா அவங்கவங்க அப்பாக்கள் இறந்தத சொல்லியிருந்தீங்க. அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். எப்படி ப்ராசஸ் பண்றது? அதெல்லாம் சொன்னீங்க. எனக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு உண்மையாலுமே. எனக்கு எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னே தெரியல ஆக்சுவலா. சாயங்காலம்லாம் அப்படியே பயம் எனக்கு தெரியல. நெஞ்செல்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்செல்லாம் துடிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஒரு 1/2 மணி நேரம். ஒரு மாரி இந்த டிரான்சிஷன் வந்து ரொம்ப ஒரு மாரியா தான் இருக்குது ஆக்சுவலா. பட் பட் ஐ அம் ஸ்ட்ராங் டுடே. ஐ ஹேவ் டு மேக் மை மதர் ஸ்ட்ராங்கர், மை சிஸ்டர் ஸ்ட்ராங்கர். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நெனைக்கிறேன். அண்ட் ஐ ஹேவ் டு மேக் அ ஃபேமிலி ஃபார் மை ஃபாதர் ஃபார் மை ஃபாதர். ஏன்னா அதான் அவரு விரும்புவாரு ஆக்சுவலா. ஒரு குடும்பத்த உருவாக்கி, அவரு மாரியே கட்டி காப்பாத்தி வளர்த்து விட்டு, பெருமை பேசுறதுக்கு சும்மா க சும்மா எப்ப பார்த்தாலும் எங்க போனாலும் சரி என்ன பண்றது? ஃபோ அப்போ YouTube இவருக்கு வந்து ஃபோன் தெரியாது. அப்ப ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ண தெரியாது. பட் அப்ப இந்த YouTubeல கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுறோம் அப்பதான். எங்க சொந்தக்காரன் வீட்டுக்கு போனா, "உங்களுக்கு நம்ம பையன் தெரியுமா உங்களுக்கு? அந்த யூடியூப் இருக்குல்ல, அத அமுத்துங்க" அப்படிங்க. பிரசாந்த் அமுத்துங்க. அமுத்துக்க சொல்றேன். வர்றான் பாருங்க. அவன் தான் நம்ம பையங்க அப்படிங்கிறது. அவங்க ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு. "ப்ரோ அவரு உங்க அப்பாவா?" அப்படின்ட்டு. "ஏங்க இப்படி பண்றீங்க?" அப்படின்னு. சொல்லணும்லடா, இதுல என்ன இருக்குது?" அப்படிங்க. ஆ பட் 2 பேரும் சண்டையும் போடுவோம் பயங்கரமா. சில டைம் பயங்கர வாக்குவாதமாயி போயிரும். சண்டையும் போடுவோம். பயங்கரமா சண்டை போடுவோம். ஆ பட் அதெல்லாம் மறந்துருச்சு எனக்கு. ஐ வில் ரிமெம்பர் ஹிம் ஃபார் ஆல் குட் திங்ஸ் ஹி ஹஸ் டன் டூ மீ. 60 வயசு இருந்தீங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து போடுங்க. பேசுங்க. எவன் கரெக்ட்டா இருக்கான்? காசு திருப்பி குடுக்குறான்னு பாருங்க. இன்னொன்னு ரொம்ப சின்சியரா மனசுலேருந்து ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஐசியூக்கு போற அளவுக்கு மட்டும் உங்க பேரண்ட்ஸ வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. 60 வயசுக்கு மேல உங்க பேரண்ட்ஸ் ஐசியூ போறாங்கன்னா, தப்பிச்சு வர சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இன்னைக்கு இருக்கிற புது புது நோய்கள், ஐசியூக்குள்ள இருக்கிற பாக்டீரியாக்கள், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ பண்ணுது. நம்ம நம்ம கைமீறி டாக்டர்கள் கைமீறி நெறைய நடக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இன்னைக்கு எல்லாம் அவ்வளோ மாறி கிடக்குது. நீங்க ஆஸ்பத்திரிக்குள்ள போம்போது தான்
நம்ம என்னவா உலகம் மாறிட்டு இருக்குன்னே உங்களுக்கு புரியும். அந்த ஐசியூ நாட்கள் மறக்கவே முடியாது என்னால். ஒரு 50 நாள் கிட்டத்தட்ட அங்கேயே தூங்கி அந்த காலுக்கு வெயிட் பண்ணி அது ஒரு பெரிய சாகு அது. அந்த கஷ்டம் உங்கள் யாருக்குமே வரக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, பிடிவாதமாக பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லைனா கூட ஈஸியாக எடுத்துக்காதீங்க. சின்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி ஒன்றுமே இல்லாததுக்கெல்லாம் பொழுதுனிக்கும் போய் டாக்டர்கிட்டயும் நிற்காதீங்க. முதல்ல அவங்க ஹெல்த்தியாக சாப்பிட்றது நடக்கிறதெல்லாம் என்ன பண்ண முடியுமோ அதை எப்படியா ஃபோர்ஸ் பண்ணியாவது பண்ண வைங்க. அதெல்லாம் அவங்களாம் ஒன்றும் திட்டலாம் மாட்டாங்க. சும்மா திட்டுறதெல்லாம் வாயில தான் திட்டுறதா இருக்கும். ஸோ 60 வயசு 60 வயசு நல்ல பேரண்ட்ஸ்னாலும் நல்லா பார்த்துங்க. பட் 60 வயசுல இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்த்துக்குங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், இவ்வளோ ட்ரை பண்ணோம், எப்படியா வந்துருவாரு. எனக்கு என்ன அட்லீஸ்ட் ஒரு இன்னொரு 2, 3 வருஷம் இருந்துட்டாரு கூட சூப்பரு, கொஞ்சம் வழி காமிச்சிருவாரு அப்படின்னு நினச்சேன். பட் இதுதான் காட்ஸ் பிளான். 1ஆம் தேதி 25 2025 1ஆம் தேதி அப்பா வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த 4 பேர் ஓடுற அந்த ஓட்டப்பந்தயத்தில் அந்த பேட்டனை மாற்றி என் கையில் கொடுத்துட்டு போவாருன்னு எனக்கு தெரியாது சத்தியமாக. நீ ஓடுறா மகனேன்னு, சண்டை போடுறா, உலகம் அப்படி தாண்டா இருக்கும், சண்டை போடுன்னு சொல்லுவார் எனக்கு தெரியாது சத்தியமாக. பட் ஐ வில் ஃபைட் ஃபார் ஹிம். ஹி வாஸ் அ பீப்புள்ஸ் மேன். ஹி ஹேட் இஸ் மிஸ்டேக்ஸ், ஹி ஹேட் இஸ் ஃப்ளாஸ். அதெல்லாம் எல்லாரும் இருக்கிற மாதிரியாது. பட் யாரையும் துரோகம் பண்ணல, ஏமாத்தலை, எதுவும் பண்ணல. உழைச்சாரு, சம்பாதிச்சாரு, அவர் சம்பாதிச்சதை விட்டார், அதுக்கு சோகமும் பட்டார். பட்டு அவரோடது 100 மடங்காக செஞ்சுட்டு போயிடணும். ஏன்னா நமக்கு இன்னும் வயசு இருக்குது, விட்டுறலாம் கூடாது. நீங்களும் தான், யாருமே விட்டுறாதீங்க. நம்ம எல்லாம் அப்பாக்களை தவிர ஒரு ஹீரோ எவனும் கிடையாது, எவனுமே கிடையாது, எவனுமே கிடையாது. ஆனா இப்ப அது சொன்னீங்க பாத்தீங்களா, அவர் உழைச்சாரு, அவர் சம்பாரிச்சாரு, அவர் ஏமாத்தலைன்னு. அந்த வார்த்தை தானே எல்லாத்துக்கும் கடைசி வரைக்கும் நிற்கும். சீரியஸா அது உண்மையான வார்த்தை. இதை வந்து நான் 13 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நேத்து ஸ்பேஸ் ஆரம்பிச்சோடனே கார்த்தி சொன்னார் இப்படி பிரசாந்த் அண்ணாவோட அப்பா இதாயிட்டாருன்னு. ஆனா நேத்து நீங்க வந்து பேசுறப்ப நான் இன்னைக்கு 13 வருஷம் ஆனாலும் எப்படி நான் ஃபீல் பண்ணணும் அதே மாதிரி அந்த ஃபீல் நீங்க பேசினப்ப இருந்துச்சு. பட் நீங்க வந்து நேத்து வந்து பேசுங்கன்னு தெரியல. பட் அந்த ஃபீல் அப்படியே இதாச்சு. அது வந்து என்னைக்குமே இருக்கும். நீங்க இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க என்னைக்கு உங்க அப்பாவை திரும்பி நினைச்சு பார்த்தீங்கன்னாலும் அந்த ஃபீல் வந்து அப்படியே தான் இருக்கும். அதுல வந்து 1% கூட மாறாது. பட் அது வந்து ஒரு நல்லதுக்காக மட்டுமே. ஏன்னா அவங்க வாழும்போது என்ன வேணாலும் பண்ணியிருப்பாங்க, எப்படி வேணாலும் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க இல்லைங்கிற அந்த ஒரு இதை வந்து நம்மளால ஏத்துக்கவே முடியல பார்த்தீங்களா? அதுதான் ஒரு அப்பான்ற ஒரு ஃபீல். டெஃபினட்டா இது வந்து ஒரு என்ன சொல்றது? இது வந்து யாராலையும் இழப்பீடற்றது. ஒரு மதிப்பே இல்லாதது. ஆனா பட் நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க எல்லாரும் போல. அதுதான் நான் வேண்டிக்கிறது கடவுள்கிட்ட. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ கீர்த்தி, தேங்க்யூ. அண்டு நன்றி நண்பர்களே. இது 2வது நாள் இந்த புது வீட்டில். இன்னும் வீடு முடிக்க வேண்டியது நிறையா இருக்குது. 20 நாள் வேலை இருக்குது. ஸோ அதுக்கு பணம் புரட்டுவேன், பண்ணுவேன், முடிப்பேன். ஜஸ்ட் பால் மட்டும் காய்ச்சுவோன்னு நினைக்கிறேன் அடுத்த மாதம். காய்ச்சிட்டு அம்மா கொண்டு வந்து வைக்கணும். பெரிய வீடு என்னென்னா அம்மா மட்டும் இருக்கணும், அதனால தங்கச்சியும் இருக்க சொல்லியிருக்கேன். ஒரு 6 மாதம் ஐ ஹவ் டு ஃபிகர் இட் அவுட். அண்ட் மெட்ராஸும் இங்கேயும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு ஐ ஹவ் டு ஃபிகர் இட் அவுட். பட் ஐ வில் ஃபிகர் இட் அவுட். ஐ வில். அது கார்த்தி இருக்கான், ஐயப்பா இருக்கான், நீங்கள் எல்லாம் இருக்கீங்க. நீ அது வழி சொல்லுவான். கூப்பிட்டு சொன்னேன், கார்த்திகிட்ட சொன்னேன் கார்த்தி இப்படி அப்படின்னு சொன்னேன். அண்டு தெரியும் எல்லாருமே, எனக்கு தெரியும் எல்லாருமே பக்கத்தில் இருந்து நீங்கள் வர முடிஞ்சது அப்படின்னா பெரிய மாலை எங்கேயுமே வந்திருப்பீங்கன்னு தெரியும் எனக்கு. அண்டு அதை மனசில் நினச்சிங்கனாலே போதும், அவ்வளோதான். நீங்கள் யாருனாலும் உங்களுக்கு எது நடந்தாலும் நீங்கள் எனக்கு எப்படி நினச்சிங்களோ அதை விட 10 மணிக்கு தான் நினைப்பேன் நான். அவ்வளோதான். அண்டு இந்த வருஷம் நல்லதாக அமையட்டுங்க. 2025 எல்லாருக்குமே நல்லதாக அமையும். தயவுசெய்து தெய்வங்களே, இந்த சிகரெட்டு, தண்ணி இதெல்லாம் வேண்டாங்க. இது சும்மா இதுக்கு சொல்ல. உங்களுக்கு அந்த வயசாகிறப்ப அது என்ன பண்ணுங்கிறது நான் கண்ணு முன்னாடி நிறைய பார்த்தேன். அதனால் அது வேண்டாம். அந்த கரும்பு தூக்கி வீசிடுங்க. ஜாலியாக எக்ஸ்ட்ராவாக ஒரு டீ குடிங்க, ஒரு போண்டா சாப்பிடுங்க, இல்லை ஒரு ஜூஸ் குடிங்க, எதனா பண்ணுங்க. பட் இது வேண்டாம் ப்ளீஸ்.
விலை கொடுத்து மரணத்தெல்லாம் வாங்க வேண்டாங்க. அதனால ஜஸ்ட் இன்னொன்று எல்லா டாக்டர்களுக்கும் நன்றி சொல்லணும். நிறைய ஐசியூ டாக்டர் தூங்காமல் வேலை பார்த்தாங்க. டாக்டர்ஸோட அந்த ஸ்பெஷல் இந்த ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட் அப்படின்ட்டு அப்பா கூடவே நின்றுருப்பாங்க. அந்த பொண்ணெல்லாம் அழுதுச்சுப்பா. அவங்க கடைசியில் அழுச்சு. வென்டிலேட்டர் எடுத்தோம், இப்போல்லாம் அழுச்சுப்பாவும் கூட. ஏன்னா இப்போ நாங்கள் கூட ஐசியூ போய் பார்த்துட்டு வந்துடுறோங்க, அவ்வளோதான். அவங்க யாருமே இல்லை. அவங்க மகனும் கிடையாது மகனும் கிடையாது. பட் அதை விட ஜாஸ்தியாக பார்த்துக்கிட்டாங்க. அது எத்தனை காசு கொடுத்தாலும் நீங்கள் வாங்கிட முடியாது. அதெல்லாம் நின்று அவருடைய எச்சியை தொடச்சி விட்டு 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் பார்த்து உடம்ப க்ளீன் பண்ணி பேண்டேஜ் போட்டு. ஏன்னா அப்பா செடேஷன்லேயே இருந்தார். அதனால் என்ன ஆகுனா இந்த புண்ணு வந்துடும் லைட்டாக அங்கங்கே பார்த்தீங்கன்னா கிடப்புன்னு சொல்லுவாங்க, அது வரும். அதுக்கு இது போட்டு அவ்வளோ பண்ணாங்க. குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அப்பாவை. அவங்களாம் தெய்வங்கள். உண்மையாலுமே எந்த அளவுக்கு டாக்டர் தெய்வங்கிறோமோ அதே மாதிரி அந்த நர்ஸ் அவங்களெல்லாம் யாருமே சொல்கிறதும் இல்லைங்க. ஸோ அவங்க கடைசியாக வண்டி ஓட்டிகிட்டு வந்த அந்த ஆம்புலன்ஸ் அந்த வரைக்கும் அவ்வளோ என்ன நல்லா பண்ண முடியுமோ பண்ணாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. அண்ட் ஐ எம் ஆக்சுவலி மோர் ஹம்பிள்ட். அவ்வளோதான். இன்னும் ஷார்ப்பாக வேலை செய்யணும். நிறைய யூடியூப் பண்ணணும். இந்த வருஷம் விட்றதாவே இல்லை. விட்றதாவே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் செட்டில் பண்ணி ஆக வேண்டியது என் பொறுப்பு எனக்கு இருக்குது. ஸோ ஓடணும், வெறித்தனமாக ஓடிடலாம். நீ அப்பா கூட இருப்பேன், எனக்கு தெரியும். எவ்வளோ நாள் கூட இருந்தப்ப அப்படி ஃபைட்டு. இனி ஃபுல் ஃப்ளெஜ்டாக என் கூடவே இருப்பேன். அப்படி அவர் சுத்த மாட்டார், என் கூடயே தான் இருப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஏதாவது கொஞ்சம் கீழே போன டப்பன்னு தூக்கி விட்ருவோம். அப்படி அதுக்கு ஒரு ஆள் இருக்குது. ஸோ அந்த தைரியத்தில் இந்த வருஷம் நல்லா கண்டினியூ பண்ணுவோம். நிறைய பண்ணுவோம், நல்லா தான் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு நல்லதை பரப்போம். முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடாமல் நல்லது பரப்போம். அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஆல். நான் வரேன். நாளைக்கு 3வது நாள் காரியம். ஸோ அதெல்லாம் முடிக்கணும். அப்புறம் 16 நாள் சொல்லுவாங்க. ஸோ 16 நாள் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ 16 நாள் இங்கே இருந்து அவங்களெல்லாம் வரவங்களெல்லாம் அவங்க துக்கம் விசாரிக்கணும். ஸோ 16 நாள் முடிஞ்சதுன்னா இந்த ரிச்சுவல்ஸ் வில் கெட் ஓவர். பட் 16 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் காரியம் வைப்பீங்கன்னா அந்த 16வது நாள்ல 16வது நாள் காரியம் இருக்கும் ப்ரோ. அது அந்த 16வது நாள் பார்த்தீங்கன்னா பவானி கூடுதுறையில் பார்த்தீங்கன்னா அந்த அஸ்தியை கொண்டு போய் கரைக்கிறதா இருக்குங்க. கரைச்சிட்டு கோயில் கும்பிட்றது தான் உங்களுக்கு ஃபைனலாக இருக்குங்க. ஸோ 3rd டே மொட்டை போடணும். நாளைக்கு இன்னைக்கு மொட்டை போடணும். மொட்டை போட்டு ஸோ பண்ணணும். இதெல்லாம் இன்னைக்கு பண்ணணும். வர்றவங்களும் நல்லா கவனிச்சுக்கணும். அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க பிரதர், சொந்தக்காரங்க பார்த்துக்கிறாங்க. வர்றவங்களும் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்கறதுல ரொம்ப வந்துட்டு போயிடுறாங்க. ஸோ இடையில படங்கள் வேறு வருது, அது பண்ணுவேன். அவர் அப்படிதான் அதான் விரும்புவார். அவர் உட்காந்துக்கிட்டு இங்கே 16 நாள் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறதுல விரும்ப மாட்டாரு. காசு வேணும், கண்டிப்பாக காசு வேணும். அப்பா விட்டது காசுல தான். அவர் அதை பெருசாகவே நினச்சிக்கல, மனசுக்குள்ள பெருசாக நினச்சாரு. மனுஷங்க நான் நிச்சயமாக பெருசாக நினைக்கிறேன். பட் காசும் வேணும். இருந்தால் தான் இந்த உலகம் கேட்கும், நம்ம சொல்கிறத கேட்கும். அதனால பிடிச்சிருவீங்கண்ணா. அதான் அப்பா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாருண்ணா. மேட்டுப்பாளையங்களா இந்த பக்கங்களா இல்ல பவானில? ஏது பிரதர், பவானி கூடுதல் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் பிரதர். ஸோ அங்கதான் லாஸ்ட் ரைட்ஸ் அங்கதான் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அஸ்தி கரைக்கிறது அங்கதான் நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பி எனக்கு. அவர் அவினாசிலேயே போனது ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இங்கே ஆக்சுவலாக இந்த பக்கத்தில் இன்னொரு எலக்ட்ரிக் இது இருக்கு, கிரமேஷன். இது கேஸ் ஆக்சுவலாக. பட் போனா கோயிலுக்கு பக்கத்துலேயே இருந்தது அது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அமைப்பு தான் எல்லாம் அவர் அமைச்சுக்கிட்டாரு பிரதர், அதான் உண்மை. அவர் உள்ள வர்றாரு, நியூ இயருக்கு பட்டாசு வெடிக்குது. வீட்டுக்குள்ள வர்றாரு, நியூ இயருக்கு பார்த்தீங்கன்னா வான வேடிக்கை அங்கங்கே போயிட்டே இருக்குது. அதை அவரே அமைச்சுக்கிறாரு. அவரை அமைச்சுக்கிட்டு அவரே வெல்கம் பண்ணி அவர் எல்லாம் பண்ணிக்கிறாரு. ஆன்மா பெருசு இல்லை, பலம் வாய்ந்தது இல்லை, அதனால அப்படி பண்ணுவார்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. டேக் கேர் ஆல். பை. ப்ளீஸ் டேக் கேர். டேக் கேர். தேங்க்யூ நண்பா.